So now let us see the format of journal entry. The journal entry should be based on single side, should be divided into 5 columns. First column date, second column particulars, third one column ledger folio and debit, and fifth one column credit. ஓகேங்களா, டேட் காலத்தில் எந்த டேட்டில் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். பர்டிகுலர்ஸில் எதெல்லாம் டெபிட் ஆஸ்பெக்ட் எதெல்லாம் கிரெடிட் ஆஸ்பெக்ட் பண்ணுறோம். லெட்ஜர் ஃபோலியோவில் see the page wise தான் லெட்ஜர் ஃபோலியோ. இதை நம்ம எதுவும் மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. தென் டெபிட் அண்டு கிரெடிட் காலம். டெபிட் வந்து ரிசீவ் பண்ணதை எழுதணும், கிரெடிட் வந்து நமக்கு வர வேண்டிய காலத்தை செகண்ட் காலத்தில் எழுதணும். தென் செகண்ட் ஒன் ஃபார்மட் லெட்ஜர். ஸோ in this ledger should be based on two side. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் டெபிட் ஆஸ்பெக்ட் ஃபுல்லாக என்டர் பண்ணுறோம். தென் ரைட் ஹேண்ட் சைடை கிரெடிட் ஆஸ்பெக்டாக எடுத்துக்கிறோம். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெபிட் சைடில் 4 columns should be divided. The same column should be divided into the credit side. Date, particulars, journal folio, amount rupees. Then date, particulars, journal folio, amount rupees. ஓகேங்களா, அதாவது ஜேர்னலில் வந்து லெட்ஜர் ஃபோலியோன்னு போடுவோம். லெட்ஜர் அக்கௌண்ட்டில் பாருங்கள் ஜேர்னல் ஃபோலியோன்னு இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் to solve exercise 1 to 10. Now we can see the exercise number 1. Question is journalize the following transactions and post them to the ledger. Question என்ன கொடுத்துருக்காங்க, you have to prepare journal and post them to the ledger. ஜேர்னலை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்க ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன் வச்சுட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஜேர்னலை ப்ரிப்பேர் பண்ணோம், அதில் வந்து லெட்ஜரை போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 2 accounts நம்ம இதில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். The 1st January 2016, January 1st started business with cash 10,000. January 5 paid into bank 5,000. January 7 purchased goods from RAM for cash 1,000. The first to prepare the journal entries. ஓகேங்களா. The name is not given. ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம், இந்த புக்ஸ் ஆஃப் மென்ஷன் பண்ண வேணாம், ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்னு எழுதுகிறோம். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், பேஸ்ட் ஆன் சிங்கிள் சைட் ஷுட் பி டிவைட் இன்ட்டு 4 columns நம்ம டிவைட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஃபஸ்ட் காலம் டேட்டு, செகண்ட் ஒன் பர்டிகுலர்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் காலம் என்னது லெட்ஜர் ஃபோலியோ அண்ட் ஃபோர்த் ஒன் டெபிட், ஃபிஃப்த் ஒன் கிரெடிட் காலம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ட்ரி 2016 January 1st டேட் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறான், எவ்வளோ கேஷை கான்ட்ரிபியூட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 இல்லைங்களா. ஸோ நமக்கு என்ன வாட் கம்ஸ் இன், கேஷ் இஸ் இன்கமிங். யார் ஹூ இஸ் கான்ட்ரிபியூட்டட் நேம் கொடுக்கல, ஆனால் நம்ம காமன் என்ன எழுதணும், கேபிட்டலில் போயிட்டு நமக்கு இது ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நடக்கும் இல்லைங்களா. ஸோ கேஷ் அக்கௌண்ட், அதாவது கமர்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னாலே கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் தான். ஸோ கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆஸ்பெக்டில் 10,000 அண்ட் கிரெடிட் காலத்தில் த சேம் அமௌண்ட் வில் பி represent for credit aspect 10,000. Narration questions பாருங்கள். started business with cash இருக்கு இல்லையா, business commence with capitalனு எழுதலாம், இல்லை started business with cashனு எழுதிக்கலாம். செகண்ட் ஒன் January 5th paid into bank. paid அப்படிங்கிறத கேஷாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நம்ம கேஷை பேங்க்கில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பே பண்ணுறோம். அப்போ பேங்க்கில் போய்ட்டு ஸ்டோர் ஆகுது, கேஷ் இஸ் அவுட் கோயிங். ஸோ எதெல்லாம் இன்கமிங்காக இருக்குதோ அதெல்லாம் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறோம், எதெல்லாம் அவுட் கோயிங் ஆகுதோ அதை மைனஸாக எடுத்துக்கிறோம். ஸோ ப்ளஸ்ன்றதை டெபிட் ஆஸ்பெக்டாகவும் அவுட் கோயிங்ன்றதை கிரெடிட் ஆஸ்பெக்டாகவும் நம்ம மீன் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ ஜேர்னல் நல்லா ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சால் தான் லெட்ஜரை போட முடியும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் பெய்ட் இன்டு பேங்க், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். அதாவது கேஷ் வெளில போயிடுச்சு, கேஷ் எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கு, பேங்க்கில். இப்போ பேங்க் இஸ் இன்கமிங், கேஷ் இஸ் அவுட் கோயிங். ஸோ இன்கமிங்காக வர்றதால பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்லேயும் கேஷ் அக்கௌண்ட் அவுட் கோயிங்ன்றதால கிரெடிட் ஆஸ்பெக்ட்லையும் காமிக்கிறோம். நரேஷன் பெய்ட் இன்டு பேங்க், டெபிட் ஆஸ்பெக்ட் டெபிட் காலத்தில் 5,000, கிரெடிட் காலத்தில் 5,000 என்டர் பண்ணுறோம். தென் தேர்ட் என்ட்ரி பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராம் ஃபார் கேஷ். ஸோ 7th அன்னைக்கு ராம் கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ன கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எந்த பொருளையும் நம்ம அதை மென்ஷன் பண்ணல, ஃபர்னிச்சரோ இல்லை லேண்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணல. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராம் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராம் ஃபார் கேஷ். கேஷ் கொடுத்து நம்ம என்ன பண்ணியாச்சு, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் என்ன வரணுங்க, 1000 டெபிட் காலத்துலேயும் கிரெடிட் காலத்தில் 1000. நரேஷன் என்ன, பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராம் ஃபார் கேஷ். இங்கே கேஷ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறதுல நம்ம கேஷ்ன்னு எழுதுகிறோம். சப்போஸ் கேஷ் மென்ஷன் பண்ணால் ராம்னே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட் என்ட்ரி ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷு,
கேஷ் உள்ளே வருது, யார் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ நேம் கொடுக்காத நம்ம காமனாக கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு எழுதிக்கிறோம். தென் செகண்ட் வந்து பேங்க்கில் அமௌண்ட்டு போடுறோம், கேஷ் அவுட் கோயிங் ஆகுது. ஸோ பேங்க் இன்கமிங்கு, கேஷ் அவுட் கோயிங், இன்கமிங்காக வரதை டெபிட்டாகவும் அவுட் கோயிங்காக வரதை கிரெடிட்டாகவும் மென்ஷன் பண்ணிக்கிறோம். தென் தேர்ட் ஒன் பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராம் ஃபார் கேஷ். ராம் கிட்ட பணம் கொடுத்து பொருளை வாங்குகிறோம், அப்போ பர்ச்சேஸ் உள்ளே வருது, பர்ச்சேஸ் பண்ண பொருள் உள்ளே வருது, கேஷு வெளியில் போகுது. அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நரேஷன் பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் யார்கிட்ட வாங்கணும், ராம் கிட்ட. என்ன கொடுத்து வாங்கணும்னா கேஷ் கொடுத்து வாங்கியிருப்போம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னா போஸ்ட் தெம் டு த லெட்ஜர். ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த வித் ஹெல்ப் ஆஃப் த ஜேர்னல்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், லெட்ஜரை போஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டை நம்ம லிஸ்ட், அதாவது லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு 2 என்ட்ரியுமே எடுத்துக்கோங்க. கேஷ் அக்கௌண்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் எடுத்துங்க. ரிப்பீட்டேஷனாக வந்து அதை லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க, சரிங்களா. தேர்ட் பாருங்களேன், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் எடுத்துக்கலாமா, கேஷ் எடுத்துக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு நேம் ஆஃப் த அக்கௌண்ட், அதனால் நம்ம கேஷ் நம்ம எடுத்துக்கூடாது. அப்போ இதுக்கு நம்ம 3 அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். அகைன் திருப்பி கேஷ் அக்கௌண்ட் வருது, ஆனால் இது லெஃப்ட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ எத்தனை அக்கௌண்ட் நம்ம இதில் ப்ரிப்பேர் பண்ணுறோம், தெர் ஆர் 4 அக்கௌண்ட்ஸ் ஹேவ் டு பி ப்ரிப்பேர் இன் த லெட்ஜர். அதாவது கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கேஷ் ரிப்பீட்டேஷன் வந்து நம்ம அதை எடுத்துக்கூடாது, ஓகேங்களா. த ஃபஸ்ட் ஒன் அக்கௌண்ட் சென்ட்ரல் என்ன எழுதணும், லெட்ஜர் அக்கௌண்ட் எழுதிங்க. ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ கேஷ் அக்கௌண்ட். ஸோ லெட்ஜர் போடும்போது ஷுட் பி பேஸ்ட் ஆன் 2 சைட், லெஃப்ட் ஹேண்ட் சைட் டெபிட் சைடாகவும் ரைட் ஹேண்ட் சைடை கிரெடிட் சைடாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் 4 காலமாக நம்ம பிரிக்கிறோம். டோட்டலாக 8 காலமாக பிரித்து டெபிட் சைடில் 4 காலமாகவும் கிரெடிட் சைடில் அனதர் 4 காலமாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட் காலம் டேட்டு, செகண்ட் காலம் பர்டிகுலர்ஸ், தேர்ட் காலம் ஜேர்னல் ஃபோலியோ அண்ட் ஃபோர்த் காலம் அமௌண்ட் காலம். இந்த சேம் என்றதை இங்கேயும் நம்ம கிரெடிட் சைட்லேயும் நம்ம எடுத்து எழுதிக்க பாருங்கள். டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ, அமௌண்ட்டு, கீழே ருப்பீஸ்னு வரணும், சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன காலம், இங்கே என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் தானே. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வருது நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டில், கேஷ் அக்கௌண்ட். ஸோ சென்டராக எழுதிக்கிங்க. இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில், டாப்பில் மிடில் என்ன பண்ணணும், சென்டராக கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, 2 சைட்லேயும் பேஸ் பண்ணி, சரிங்களா. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன என்ட்ரி இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது ஸ்டார்டிங்கில் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லையா. நம்ம என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ரிமைனிங் என்ட்ரி என்ன இருக்குது, 2 கேபிட்டல் இருக்குது. ஜேர்னலில் ரிமைனிங் என்ட்ரி கிரெடிட் ஆஸ்பெக்டில் இங்கே இருக்குது. அப்போ நம்ம எடுத்து லெட்ஜர் போடும்போது எங்கே போடணும், கிரெடிட் ஆஸ்பெக்டில் போடணும். சாரி, டெபிட் அங்கே கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா இங்கே டெபிட்டு, அங்கே டெபிட்டில் இருந்துச்சுன்னா இங்கே கிரெடிட்டில் வரணும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் இதுக்கு ஜேர்னலு. கேஷ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறதுல மைண்டில் வச்சுக்கிறோம். ரிமைனிங் என்ட்ரி 2 கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைடில் 2ன்னு எழுதி கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000. தென் செகண்ட் ஒன் என்ட்ரி பாருங்கள், பெய்டு இன்டு பேங்க். பெய்டு இன்டு பேங்க்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணுறது கேஷ் அக்கௌண்ட்டு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் இஸ் கெப்ட் இன் எ மைண்ட். ரிமைனிங் என்ட்ரி என்ன இருக்குது, பேங்க். இந்த பேங்க் வந்து டெபிட் ஆஸ்பெக்டில் இருக்குது. லெட்ஜர் அக்கௌண்ட்டில் எடுத்து எழுதும்போது எங்கே எழுதணும், கிரெடிட் ஆஸ்பெக்டில் எடுத்து எழுதணும். கிரெடிட் ஆஸ்பெக்டில் வரும்போது பைன்னு ஸ்டார்ட் பண்ணணும். பை பேங்க் அக்கௌண்ட் 5,000. நெக்ஸ்ட் பாருங்கள், 7th பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராம் ஃபார் கேஷ்ன்னு இருக்குது. அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரிங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோங்க, ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை மைண்டில் வச்சுட்டிங்கன்னா ரிமைனிங் என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டாக இருக்கா. இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஜேர்னலில் டெபிட்டில் இருக்குது. அப்போ லெட்ஜர் எடுத்து போடும்போது எந்த சைடில் வரணும், கிரெடிட் சைடில் போடணும். எழுதும்போது பை பர்ச்சேஸ்ன்னு எழுதணும். எழுதிக்க பாருங்கள், பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 1000 rupees. இப்போ 2 பக்கமும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். டெபிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 10,000 இருக்குது. கிரெடிட் சைடில் 6,000 தான் இருக்குது இல்லைங்களா. இந்த பேலன்ஸ் கார்டு வந்து பார்க்காதீங்க. ஸோ கம்பேர் டு டெபிட் அண்டு கிரெடிட் சைட், டெபிட் சைட் வேல்யூ இஸ் த ஹையஸ்ட் வேல்யூ. த ஹையஸ்ட் வேல்யூ ரெப்ரசென்ட் ஃபார் போத் சைட். டெபிட் சைட்லையும் 10,000 இருக்குது, கிரெடிட் சைட்லையும் 10,000. 2 பக்கமும் ஈக்குவலாக அமௌண்ட்டை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ டெபிட் சைட் வேல்யூ 10,000 இருக்குது, கிரெடிட் சைட் வேல்யூ 5,000 ப்ளஸ் 1,000 தான் இருக்குது, 6,000 தான் இருக்குது. அப்போ இந்த லோயஸ்ட் வேல்யூ டிடெக்ட் ஃப்ரம் த ஹையஸ்ட் வேல்யூ. ஹையஸ்ட் வேல்யூ 10,000, lowest value 6,000. 10,000 minus 6,000, we get 4,000. So in this value is known as closing balance. That is a balance carried down. இந்த பேலன்ஸ் கேரிட் நேரம் டேட் காலத்தில் வாங்க. நம்ம எப்போ இது குறையுதுன்னு கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் அந்த மந்த் ஆஃப் த எண்டில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஜான்வரி
31st. இப்போ நம்ம ஜான்வரி எண்ட் ஆஃப் த மந்த்னு தான் சொல்ல முடியும். இப்போ 30 நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம லோயர் கிளாஸில் நம்ம என்ன பண்ண, நம்மளுடைய கையோட அந்த முட்டியை பார்த்தீங்கன்னா அது மடக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் சொல்லுவோம் இல்லையா. இந்த மேடாக இருக்கிறது எல்லாமே என்னது 31. அதுக்கடுத்து கீழே டவுனாக இருக்கிறது, பள்ளமாக இருக்கிறது எல்லாமே 30 அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா. அப்போ ஜான்வரி ஃபஸ்ட் என்ன வருது, 31 வருது. இதுதான் க்ளோசிங் பேலன்ஸு. நம்ம கான்செப்ட் என்ன சொல்லுது, அந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸு நெக்ஸ்ட்டு மந்தோட என்னது ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கணும்னு சொன்னாங்களே. பிகினிங் வேல்யூ நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணோம். எதில், ரியல் அண்டு பர்சனல் அக்கௌண்ட்டில் மட்டும்தான். ஸோ கேஷ்ன்றதுனா அது ரியல் அக்கௌண்ட் இல்லையா. ஓகே. ஸோ பேலன்ஸ் கேரிட் ஆன் 4000 இருக்குது. கிரெடிட் சைடில் நமக்கு பேலன்ஸ் கேரிட் ஆன் வந்திருக்கு. அது ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணி வச்சு பாருங்கள். லைனுக்கு கீழே அடுத்த லைனில் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த லைனையும் விடாமல் நெக்ஸ்ட்டு மந்தோட பிகினிங் டேட் எடுத்து எழுதணும். இங்கே ஜான்வரி 31 இல்லையா. ஜான்வரி ஆஃப்டர் என்னது, பிப்ரவரி. ஸோ பிப்ரவரி 1 ஏன்னா பிகினிங், அடுத்த நெக்ஸ்ட் மந்தோட பிகினிங் வேல்யூ அதை ஃபார்வர்ட் பண்ணி நம்ம காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கான்செப்டில். அப்போ ஜான்வரி ஆஃப்டர் என்னது, பிப்ரவரி 1 பிகினிங் ஓப்பனிங் பேலன்ஸாக 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். சி பார்டினா கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸு, பி பார்டினா ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸாக காமிக்கிறோம். அந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸை நெக்ஸ்ட்டு மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கணும் 4000. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்று என்னது, கேபிட்டல் அக்கௌண்ட். நேம் ஆஃப் த அக்கௌண்ட் நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லையா. இப்போ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஜேர்னல் பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், கேபிட்டல் அக்கௌண்ட். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் கெப்ட் இன் யர் மைண்ட். அப்போ என்ன இருக்கும், ரிமைனிங் இருக்கும், கேஷ் இருக்குமா. கேஷ் வந்து எங்கே இருக்குது, ஜேர்னலில் டெபிட்டில் இருக்குது. அப்போ ஜேர்னலில் டெபிட்டில் இருந்துச்சுன்னா லெட்ஜர் போடும்போது கிரெடிட்டில் எடுத்து எழுதணும். என்ன இருக்குது, அங்கே ரிமைனிங்கே கேஷ் இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் வரும்போது என்னென்னு எடுத்து எழுதணும், பை அப்படின்னு எடுத்து எழுதணும். அப்போ பை கேஷ் அக்கௌண்ட் 10,000. ஓகேங்களா. இப்போ நமக்கு கிரெடிட் சைடில் மட்டும்தான் 10,000 இருக்குது. டெபிட் சைடில் எந்த வேல்யூமே கிடையாது, நில் பேலன்ஸ். ஒன்றே வந்து நம்ம எடுத்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோம். ஒரே ஒரு என்ட்ரி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். பை கேஷ் அக்கௌண்ட் 10,000. இந்த 10,000 இஸ் த ஹையஸ்ட் வேல்யூ. த சேம் வேல்யூ ரெப்ரசன்ட் ஃபார் டெபிட் அண்டு கிரெடிட் சைடு. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக நம்ம எடுத்து என்டர் பண்ணிக்கிறோம். அப்போது டெபிட் சைடில் நில் பேலன்ஸ். இந்த 10,000 எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், மேலே ஃபார்வர்ட் பண்ணால் அதுக்கு என்ன நேம் கொடுக்குறோன்னா, இது அந்த மந்தோட கடைசியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு க்ளோசிங் வேல்யூவாக இதை எடுத்துக்கணும். அப்போ ஜான்வரி 31 2016 ஜான்வரி 31 இது என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும், க்ளோசிங் பேலன்ஸாக கன்சிடர் பண்ணோம். அதனால் 2 பேலன்ஸ் கேரி டவுன். இதுதான் நம்மளுடைய பேலன்சிங் வேல்யூ, இந்த 10,000 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. 10,000 இது இந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸு. இது நம்ம எங்கே ஃபார்வர்ட் பண்ணணும், இப்போ டெபிட் சைடில் தானே கேரி டவுன் வந்திருக்கு. அப்படியே கிரெடிட் சைடில் என்ன பண்ணணும், பிப்ரவரி 1 நெக்ஸ்ட் மந்தோட பிகினிங் டேட் போட்டு இங்கே கேரி டவுன்றதை ப்ராட் டவுனாக மாற்றி ஓப்பனிங் பேலன்ஸாக நம்ம இங்கே காமிக்கிறோம். 1 மந்தோட க்ளோசிங் பேலன்ஸு நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங் பிகினிங் பேலன்ஸாக நம்ம எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கணும். அப்போ கேரி டவுன் வேல்யூவை ஆப்போசிட் சைடில் மாற்றணும். என்னென்னு எழுதணும், டேட்டையும் நெக்ஸ்ட் மந்தோட பிகினிங் டேட் எழுதணும். இயர் மாறாது, மந்த் டேட் மட்டும்தான் மாறும். அதேமாதிரி சி பார்டிங்கிறத ஓப்பனிங் சொல்லும்போது பி பார்டியை நம்ம எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட். இந்த பேங்க் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா பெய்ட் இன்டு பேங்க்னு இருக்குது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் இல்லையா. நம்ம ஓப்பன் பண்ணுறது பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை மைண்டில் வச்சிங்கன்னா 2 கேஷ் இருக்கும். ஸோ இந்த 2 கேஷ் எங்கே வரும், அங்கே டெபிட்டில் இருந்துச்சு, அங்கே கிரெடிட்டில் இருக்கிறதால லெட்ஜர் போடும்போது டெபிட்டில் எடுத்து எழுதுகிறோம். டெபிட்டில் வரும்போது 2ன்னு மென்ஷன் பண்ணுறோம். 2 கேஷ் அக்கௌண்ட் 5,000. அப்போ கிரெடிட் பேலன்ஸில் நோ வேல்யூ. அப்போ அதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ண, அந்த மந்தோட எண்டில் பேலன்ஸ் கேரி டவுன், தட் இஸ் ஏ க்ளோசிங் பேலன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ டெபிட் சைடில் 5,000 இருக்குது. இந்த 5,000 ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக எடுத்து என்டர் பண்ணிக்கிறோம். இங்கே கிரெடிட் சைடில் நில் வேல்யூ. இந்த 5,000 எடுத்து மேலே என்டர் பண்ணிங்கன்னா இதுக்கு நம்ம என்னென்னு ஒரு நேம் கொடுக்குறோம், 2016 ஜான்வரி 31 பை பேலன்ஸ் கேரி டவுன்றோம். இந்த கேரி டவுன் வேல்யூவை ஆப்போசிட் சைடில் ப்ராட் டவுன் வேல்யூவாக எடுத்துனது நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக காமிக்கணும். ஸோ ஜான்வரி ஆஃப்டர் மந்த் என்னென்னா பிப்ரவரி 1 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். கேரி டவுன் எவ்வளோ இருந்துச்சு, 5,000. அதே 5,000 இங்கே பிகினிங் பேலன்ஸாக காமிக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் இல்லையா. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை மைண்டில் வச்சிங்கன்னா 2 கேஷ் அக்கௌண்ட்டு. ஸோ 2 கேஷ் அக்கௌண்ட் 2016 ஜான்வரி 7 ரிமைனிங் என்ட்ரி 2 கேஷ் அக்கௌண்ட்டு
1000. இப்போ கிரெடிட் சைடில் ஒரு பேலன்ஸுமே கிடையாது. இந்த 1000 ரெண்டு பக்கமும் நம்ம ஈக்குவலாக இந்த பேரலாக லைன் எடுத்து எழுதணும். அதாவது டெபிட் சைடில் எவ்வளோ என்ட்ரி போட்டாலும் 2 லைன் விட்டுட்டு ஈக்குவல் லைனாக இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லைன் மார்க் பண்ணுங்கள், அதுக்கு கீழே ஒரு லைன் விட்டுட்டு அதுக்கு அடுத்து லைன் போடுங்க. இன்பிட்வீன் லைன் விட்டது தான் அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதணும். ரெண்டுமே பாருங்கள், 2 சைட்லையுமே பேரலாக இருக்கணும் லைன்ஸ், ஓகேங்களா? ஜிக்ஸாக்டில் இருக்கக்கூடாது, ஒன்று அப் அண்ட் டவுன்லேயும் இருக்கக்கூடாது. ஈக்குவலாக ஸ்கேல் வச்சு அழகாக லைனை மார்க் பண்ணி அமௌண்ட்டை எடுத்து எழுதுங்க. இன்பிட்வீன் அமௌண்ட் இருக்கணும், அது மேலே லைன்ஸையும் அடிக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம கிரெடிட் சைடில் நோ பேலன்ஸ். அப்போ இந்த நம்ம ஈக்குவல் எவ்வளோ வந்துருக்கு, நமக்கு 1000 வந்துருக்கு. அந்த 1000 மேலே கொண்டு போயிட்டு அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம், டேட், மந்த், இயர். நமக்கு இயர் மாறாது. அந்த மந்தோட கடைசி டேட்டில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நமக்கு எவ்வளோ நமக்கு கிரெடிட் வர வேண்டியது இருக்குது கிரெடிட் சைடில் 1000 rupees. இதுதான் நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ். இதுதான் நமக்கு வந்த அமௌண்ட் எவ்வளோது க்ளோசிங் பேலன்ஸு 1000 rupees. இந்த 1000 rupees கொண்டு வந்து ஆப்போசிட் சைடை டெபிட் சைடில் ப்ராட் டவுன் பண்ணி காமிக்கிறோம். ப்ராட் டவுன்னா ஓப்பனிங் பேலன்ஸாக காமிக்கிறோம். கான்செப்ட் வந்து க்ளோசிங் பேலன்ஸ், அந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸு நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு தான் கான்செப்ட் சொல்லுது இல்லையா? அப்போ ஜான்வரி ஆஃப்டர் February 1st டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1000 rupees. ஓகேங்களா? ஓகே. தென் go to second question. Give journal entries for the following transactions and post them to ledger. 2015 March 1, goods sold to Somu on credit 5000. March 7, furniture purchased for cash 300. March 15, interest received 1800. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபஸ்ட்டு மாடல் சம்மே தான் இது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் த ஜேர்னல். ஃபர்ஸ்ட் ஒன், குட்ஸ் சோல்ட் டு சோமு ஆன் கிரெடிட். ஆக்சுவலி சோமு கிட்ட கடனுக்கு விற்றுருப்போம், இதுதான் மீனிங். ஓகேங்களா? இப்போ யார் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க இந்த குட்ஸை, சோமு வாங்கியிருப்பார். நம்ம என்ன பண்ணியிருப்போம், சேல்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ சோமு அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், சோமு அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 5000. ஸோ டெபிட்டில் 5000, கிரெடிட்லேயும் 5000. நரேஷன்ஸ் என்ன எழுதணும், கிரெடிட் சேல்ஸ் டு சோமு. தென் செகண்ட் ஒன், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ். பணம் கொடுத்து மரப்பொருள்களை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ன நமக்கு உள்ளே வந்திருக்கு, ஃபர்னிச்சர் இஸ் இன்கமிங். எது வெளியில் போயிருக்கு, கேஷ் இஸ் அவுட் கோயிங். ஸோ உள்ளே வந்த இன்கமிங்கை டெபிட் ஆகும், வெளியில் போன கேஷை கிரெடிட் ஆகும் நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நரேஷன், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ் 300. தென் 15th March 15th, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. அதாவது நம்ம பேங்க்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வட்டி வாங்கிக்கிறோம். வட்டி நமக்கு பேங்க்கு கொடுக்குது. நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு நம்ம சம் பர்சன்டேஜ் நமக்கு என்ன பண்ணுது, பேங்க்கு நமக்கு கேஷ் கொடுக்குது. அது நமக்கு லாபம் தான். அப்போ ரிசீவ் பண்ணும். என்ன ரிசீவ் பண்ணுறோம் பேங்க்கிட்டேருந்து, கேஷ் தான். அது என்ன, அதுக்கு எப்படி அதை நம்ம சொல்கிறோம், வட்டி வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ கேஷ் இஸ் இன்கமிங். ஸோ அடுத்தது டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ். என்னவா நீ ரிசீவ் பண்ணிக்கிட்டன்றதான் ஃபஸ்ட்டு காமிக்கணும். அப்போ கேஷ் இஸ் இன்கமிங், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட். நரேஷன், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. ஸோ 1800 டெபிட்டு காலத்துலேயும் அதே சேம் அமௌண்ட்டை ரெப்ரசன்ட் ஃபார் கிரெடிட் காலம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ப்ரிப்பேர் த லெட்ஜர் அக்கௌண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், பிஃபோர் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், நேம் ஆஃப் த அக்கௌண்ட், அதாவது லிஸ்ட் ஆஃப் த லெட்ஜர் அக்கௌண்ட். நம்ம லிஸ்ட் அவுட் எடுக்கும், என்னெல்லாம் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு 2 டெபிட் கிரெடிட்டையும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோமு அக்கௌண்ட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கணும். அடுத்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு. திருப்பி பாருங்கள், இந்த 15ல் கேஷ் வந்து நல்லா கேஷை விட்டுருணும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட். இப்போது ஆக டோட்டலாக நம்ம 5 லெட்ஜர் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். சோமு அக்கௌண்ட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட்டு, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு ரிசீவ்ட் அக்கௌண்ட். இதுதான் நேம் ஆஃப் த அக்கௌண்ட். ரிப்பிட்டேஷனாக வரதை எடுத்துக்கக்கூடாது. ஒரே இதை நம்ம கேஷ் ஓப்பன் பண்ணால் அதே தான் நம்ம எடுத்துக்கணும். எத்தனை என்ட்ரியில் கேஷ் வந்தால் நம்ம லெஃப்ட் அவுட் பண்ணிடணும். ஓகேங்களா? அது ஃபஸ்ட் ஒன் என்ட்ரி என்னது, சோமு அக்கௌண்ட். இங்கே பாருங்கள், இந்த லெட்ஜரு இது 2 பக்கமும் நம்ம பேஸ் பண்ணி போட போகிறோம். கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீங்கள் எல்லா சம்மையுமே நீங்கள் காப்பி பண்ணணும். ஓகேங்களா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ டெபிட் சைட், கிரெடிட் சைட். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது என்ட்ரி, இங்கே பாருங்கள், குட்ஸ் சோல்ட் டு சோமு ஆன் கிரெடிட் இல்லையா? என்ன என்ட்ரி இருக்கீங்க, சோமு அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். நீ லெட்ஜர் என்ன ஓப்பன் பண்ண போகிற, சோமு அக்கௌண்ட் இஸ் கெப்ட் இன் மைண்ட். என்ன இருக்குது மீதி ரிமைனிங்க, டு சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ இங்கே என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு என்ன ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஏன்னா கேஷே ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம கேஷ் வந்து எவ்வளோ மந்த்லி நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு, எவ்வளோ அவுட் கோயிங் ஆகிருக்குன்னு பார்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போ கேஷ் அக்கௌண்ட், இதில் கேஷ் வந்து பாருங்கள், சோல் குட்ஸ் டு சோமுன்றது சோமு அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். இதில் நம்ம கேஷ் இன்வால்வ் ஆகலை.
அடுத்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அப்போ இங்கே கேஷ் வந்து நமக்கு 7th March 7th வந்திருக்கா. ஸோ கேஷ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறதுல அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் என்ட்ரி என்ன இருக்குது, ஃபர்னிச்சர் இருக்குது. இந்த ஃபர்னிச்சர் டெபிட் ஆஸ்பெக்டில் இருக்குது. அப்போ நம்ம லெட்ஜர் எடுத்து போடும்போது எங்கே வரணும், கிரெடிட் சைடில் எழுதணும், பைன்னு எழுதணும். பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 300. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு தான் ஜேர்னல் இல்லையா. இதுக்கு நம்ம லெட்ஜர் போஸ்ட் பண்ணுவோம், நம்ம கேஷ் ஓப்பன் பண்ணுறோம், கேஷை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு கிரெடிட்டில் இருக்குது, லெட்ஜர் போடும்போது அதை டெபிட்டில் எடுத்து எழுதுகிறோம். டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எவ்வளோ இருக்குது, 1800. ஓகேவா. ஓகே, இப்போ டெபிட் சைடில் 1800 இருக்குது, கிரெடிட் சைடில் 300 தான் இருக்குது. இப்போ ஹையஸ்ட் வேல்யூ எந்த பக்கம் இருக்குது, டெபிட் சைடில் இருக்குது. ஸோ 1800 1000. அப்போ இந்த சேம் வேல்யூ, இந்த ஹையஸ்ட் வேல்யூ நம்ம ரெண்டு பக்கம் போத் சைட்ஸும் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். கிரெடிட் சைடில் 300 தான் இருக்குது. 1800 300 லெஸ் பண்ணிங்கன்னா we get 1500. ஸோ in this value is known as balance carried on. தான் க்ளோசிங் பேலன்ஸு அந்த மந்தோட எண்டில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதனால் March 31st க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் கேரிட் ஆன். இதுதான் பேலன்ஸ் ஷீட் ஃபிகர் வேல்யூ. ஓகேங்களா. இந்த வேல்யூவை ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் வேல்யூவை நம்ம ஷோன் பண்ணி காமிக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ மார்ச்சுக்கு ஆஃப்டர் என்னது, April 1st டு பேலன்ஸ். இங்கே கேரிடவுன்றது என்னவா மாறும், ஓப்பனிங் பேலன்ஸாக வரும்போது ப்ராடவுனாக மாறும் 1500. தென் செகண்ட் அக்கௌண்ட் சோமு அக்கௌண்ட். ஃபஸ்ட் என்ட்ரி பாருங்கள், குட்ஸ் சோல்ட் டு சோமு ஆன் கிரெடிட். சோமு அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் இல்லையா. இப்போ நம்ம சோமு அக்கௌண்ட் அப்படின்னா அதை மைண்டில் வச்சுக்கலாமா. ரிமைனிங் என்ட்ரி என்ன இருக்கும், சேல்ஸ் இருக்கும். ஸோ டூ சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது, இங்கே கிரெடிட் சைடில் வரும்போது அது ஆல்ரெடி 2ஆக தான் வருது. ஸோ டூ சேல்ஸ் அக்கௌண்ட் டேட் காலத்தில் 2015 March 1 எழுதிக்கோங்க. டூ சேல்ஸ் அக்கௌண்ட் 5000. நெக்ஸ்ட் வேறு எங்கே சோமு வருதா, இல்லை. அப்போது டெபிட் சைடில் மட்டும்தான் 5000 காமிச்சிருக்கோம், கிரெடிட் சைடில் எந்த வேல்யூமே கிடையாது. ஓகேங்களா, நோ வேல்யூ த கிரெடிட் சைட். அப்போ த ஹையஸ்ட் வேல்யூ 5000 தான் டெபிட் சைடு இருக்குது. த சேம் வேல்யூ ரெப்ரசன்ட் ஃபார் போத் சைட். 5000 த டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் தென் கிரெடிட் சைட்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், 5000 ஈக்குவலாக நம்ம பேரலல் லைனில் அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா. இங்கே டெபிட் சைடில் 5000ஆகவும் கிரெடிட் சைடில் டேஷும் போடக்கூடாது. ரெண்டு பக்கமும் எல்லா சம்ஸ்லையும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் நம்ம பேலன்ஸிங் பண்ணணும் இது. சரிங்களா. இப்போ கிரெடிட் சைடில் எவ்வளோ இருக்குப்பா, ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த வேல்யூ நம்ம எடுத்து எழுதும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மந்தோட க்ளோசிங் வேல்யூவாக கன்சிடர் பண்ணி பை பேலன்ஸ் கேரிடவுன் கொடுக்குறோம். டேட் பாருங்கள் March 31st. இந்த கேரிடவுன் வேல்யூவை ஆப்போசிட் சைடில் நெக்ஸ்ட் மந்தோட பிகினிங்காக எடுத்து நம்ம ஓப்பனிங் பேலன்ஸை காமிக்கணும். சரிங்களா. March 31st, மார்ச் ஆஃப்டர் April 1st டு பேலன்ஸ் கேரிடவுன் என்னவா மாற்றுறோம், ஓப்பனிங் பேலன்ஸை மாற்றும் போது ப்ராட் டவுன் சொல்லிவிட்டு இந்த வேல்யூ 5000 எடுத்து வந்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு. சரிங்களா. சேல்ஸ் எங்கே வருது பாருங்கள், ஃபஸ்ட் என்ட்ரியில் வருதா, என்ன வருது, குட்ஸ் சோல்ட் டு சோமு ஆன் கிரெடிட். அப்போ சோமு அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், இதுதான் ஜேர்னல். சேல்ஸ் அக்கௌண்ட்டை மைண்டில் வச்சுட்டிங்கன்னா டெபிட்டில் என்ன இருக்கோங்க, சோமு அக்கௌண்ட் இருக்குது. அப்போ டெபிட்டில் ஜேர்னல் என்ட்ரியில் இருந்துச்சுன்னு சொன்னால் ரிமைனிங் என்ட்ரி லெட்ஜர் போடும்போது கிரெடிட் சைடில் எடுத்து எழுதணும். கிரெடிட் சைடு வரும்போது ஸ்டார்டிங் என்னவா இருக்கணும், பைன்னு எடுத்து எழுதணும். அப்போ பை சோமு அக்கௌண்ட் 5000. அப்போ கிரெடிட் சைடில் 5000 இருக்குது, டெபிட் சைடில் நில் பேலன்ஸ். இந்த 5000 ரெண்டு பக்கமும் நம்ம ஈக்குவலாக எடுத்து எழுதிக்கிட்டு இந்த 5000 மேலே கொண்டு போங்க. அதுக்கு நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம், டூ பேலன்ஸ் கேரிடவுன். எந்த டேட்டை போடுறோம், அந்த மந்தோட கடைசி டேட்டு. அதனால தான் அது க்ளோசிங் பேலன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த க்ளோசிங் பேலன்ஸை ஆப்போசிட் சைடில் நெக்ஸ்ட் மந்தோட கேரிட் ஃபார்வர்ட் பண்ணும்போது ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம காமிக்கிறோம் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 5000. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்துச்சோ அந்த கேரிடவுன் வேல்யூ அப்படியே எடுத்து ஆப்போசிட் சைடில், இப்போ டெபிட் சைடில் வந்தால் கிரெடிட் சைடில் எடுத்து எழுதுறோம், கிரெடிட் சைடில் பேலன்ஸ் கேரிடவுன் வந்துச்சுன்னா டெபிட் சைடில் எடுத்து எழுதணும். ஓகே, டேட் மந்த்தும் நமக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும், பட் இயர் வந்து நாட் சேஞ்ச். ஓகே. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இங்கே பாருங்கள், அதனால தான் முன்னாடி நான் லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ். ஃபர்னிச்சர் உள்ளே வருது, கேஷ் அவுட் கோயிங் ஆகுது. அப்போ வாட் ஆர் த ஜேர்னல் என்ட்ரி, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கேஷ் என்னவா இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. ஸோ டூ கேஷ் அக்கௌண்ட். அப்போ அங்கே கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா லெட்ஜர் போடும்போது டெபிட்டில் வரும். ஸோ டெபிட் சைடில் நம்ம என்ன எழுதுறோங்க, டூ கேஷ், டூ ஸ்டார்ட் பண்ணுறோம். டூ கேஷ் அக்கௌண்ட் 300. கிரெடிட் சைடில் நோ வேல்யூ, இந்த சேம் வேல்யூ ரெப்ரசன்ட் ஃபார் போத் சைட் 300 இருக்காங்க. டெபிட் சைட்லேயும் 300 மென்ஷன் பண்ணுறோம். கிரெடிட் சைடில் இந்த பேரல் லைனில் கரெக்டான அமௌண்ட் இருக்கணும், லைனும் பேரலாக இருக்கணும். ஓகேங்களா. 300 போட்டாச்சு. அப்போ 300 மேலே கொண்டு போங்க. அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம், கிரெடிட் சைடில் எழுதல பையின் ஸ்டார்ட் பண்ணுறோம், பை பேலன்ஸ் கேரி டவுன். அடுத்தது டேட் என்னது, அந்த மந்தோட கடைசி டேட் March 31st
நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்குறோம். இந்த க்ளோசிங் பேலன்ஸை ஆப்போசிட் சைடில் டெபிட் ஆஸ்பெக்டை கொண்டு வந்து ஓப்பனிங் பேலன்ஸை ஷோன் பண்ணி காமிக்கணும். அப்போ மார்ச் ஆஃப்டர் ஏப்ரல் 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 300. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். அடுத்து லாஸ்ட் ஒன் ஃபைனல் நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். லாஸ்ட் என்ட்ரி பாருங்களேன், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் அக்கௌண்ட் தான் நம்ம ஓப்பன் பண்ணுற லெட்ஜர். அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன இருக்குங்க, கேஷ் இருக்கும். கேஷ் எங்கே இருக்குது, ஜர்னலில் டெபிட்டில் இருக்குது. அப்போ டெபிட்டில் இருந்துச்சுன்னா லெட்ஜர் போடும்போது கிரெடிட்டில் கொண்டு வந்து எழுதணும். கிரெடிட்டில் கொண்டு எழுதும்போது ஸ்டார்டிங் நம்ம என்னென்னு எழுதணும், பை. ஸோ பை கேஷ் அக்கௌண்ட். ஸோ 1800. இப்போ இந்த 1800 மட்டும்தான் இங்கே கிரெடிட் சைடில் இருக்குது. டெபிட் சைடில் எந்த வேல்யூமே இல்லை. அப்போ இந்த சேம் வேல்யூ ரெப்ரசன்ட் ஃபார் போத் சைட். 1800 டெபிட் சைட்லையும் எழுதணும், அதே சேம் வேல்யூவை சேம் அது பேரலல் லைனில் 1800 கிரெடிட் சைட்லையும் எழுதிக்கிறோம். சரிங்களா? இந்த 1800 மேலே கொண்டு வாங்க டெபிட் சைடில். அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம், பேலன்ஸ் கேர் டவுன். டேட் பார்த்திங்கன்னா அந்த மந்தோட கடைசி டேட்டு March 31. இந்த கேர் டவுன் வேல்யூவை ஆப்போசிட் சைடில் நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம ஷோன் பண்ணி காமிக்கிறோம். ஸோ ஏப்ரல் 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1800. ஸோ செகண்ட் சம் இஸ் ஓவர். ஓகேங்களா? தென் தேர்டு, pass journal entries for the following transactions and post them to ledger. இதே சேம் தான் தேர்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், தேர்டு ஃபோர்த்து ஹோம் ஒர்க்காக போட்டுக்கோ. சரிங்களா? தேர்ட் அண்டு ஃபோர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், ஹோம் ஒர்க்காக போடுங்க. தென் ஃபிஃப்த்துக்கு போகிறேன் நான், மிஸ் இப்போ. Fifth question. The following balances appeared in the books of Vinod on January 1, 2018. ஓகேங்களா? ஸோ இங்கே இது வந்து என்னென்னா ஓப்பனிங் என்ட்ரி நம்ம கண்டுபிடி சொல்கிறாங்க. என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, the following balances appeared in the books of Vinod on January 1, 2018. Assets and liabilities values given. Assets, cash வந்து ₹40,000, stock ₹50,000, amount due from ராம். இது நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிங்கன்னா டெப்டாஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அமௌண்ட் டியூ ஃப்ரம் ராம் அப்படிங்கிறத டெப்டாஸாகவும், அமௌண்ட் டியூ டு விஜய்ங்கிறத கிரெடிட்டாஸாகவும் நம்ம மீன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ₹20,000, மிஷினரி ₹40,000. இது எல்லாமே ஆல் தோஸ் ஐட்டம்ஸ் ஆர் நோன் அஸ் அசட்ஸ் வேல்யூ. தென் லைபிலிட்டிஸ், அமௌண்ட் டியூ டு விஜய் ஃப்ரம் டியூ அப்படின்றத டெப்டாஸாகவும், டு டியூன்றத கிரெடிட்டாஸ் வேல்யூவும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? கீழே பாருங்கள், பாஸ் த ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி அண்ட் போஸ்ட் தெம் டு வினோத்தோட கேபிட்டல் அக்கௌண்ட்டு லெட்ஜராக போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி இது வந்து நம்ம ஜேர்னல் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஷுட் பி பேஸ்ட் ஆன் சிங்கிள் சைட், இஸ்ன்ட் இட்? ஸோ ஷுட் பி டிவைட் இன்டு 4 காலம் நம்ம டிவைட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேட் காலம், செகண்ட் ஒன் பர்டிகுலர்ஸ், தேர்ட் ஒன் லெட்ஜர் ஃபோலியோ, ஃபோர்த் ஒன் டெபிட் காலம், அண்ட் தென் லாஸ்ட் ஒன் கிரெடிட் காலம் rupees. ஸோ ஃபஸ்ட் 2018 ஜான்வரி 1 ஃபஸ்ட்டு ஆல் த அசட்ஸ் வந்து நம்ம எங்கே காமிக்கணும், டெபிட் ஆஸ்பெக்ட்லேயும், கிரெடிட்டாஸை லைபிலிட்டிஸ் வந்து நம்ம கிரெடிட் ஆஸ்பெக்ட்லேயும் காமிக்கிறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது, 40,000 டெபிட், அண்ட் ஸ்டாக் டெப்டாஸ் 50,000. அதாவது அமௌண்ட்டு டியூ ஃப்ரம் ராம்ன்றதை நம்ம டெப்டாஸை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ டெப்டாஸ் அக்கௌண்ட் வித்தின் ப்ராக்கெட்டில் ராம்னு எழுதிக்கோங்க, 20,000, அண்ட் மிஷினரி 40,000. ஸோ எல்லா அசட்ஸையும் நம்ம டெபிட் ஆஸ்பெக்டில் என்டர் பண்ணியாச்சு. தென் லைபிலிட்டிஸில் அமௌண்ட்டு டியூ டு விஜய்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அமௌண்ட்டு டியூ டு விஜய்ங்கிறது நம்ம என்னவா கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்கோம், மிஸ் உங்களுக்கு கிரெடிட்டாஸாக எடுத்துங்க. வித்தின் ப்ராக் அவர் கடன்காரர். ஓகேங்களா? இவர் வந்து கொடுத்துருக்காரு, இவர் வந்து கிரெடிட்டாஸ், அவர் டெப்டார் ராம் வந்து. ஓகேங்களா? ஸோ டூ கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் விஜய் எவ்வளோ இருக்குங்க, கிரெடிட் காலத்தில் எழுதுங்க. ஏன்னா டூ ஆஸ்பெக்ட் நம்ம, அதாவது கிரெடிட் ஆஸ்பெக்ட் தான், அதனால் கிரெடிட் காலத்தில் அமௌண்ட் எழுதுகிறோம், 10,000. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வாட் ஆர் த ஃபார்முலா ஆஃப் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்? You know the formula for accounting equation pa. So assets equal to capital plus liabilities, isn't it? இப்போ நமக்கு இங்கே என்ன வேல்யூ மிஸ் ஆகுது, கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். யாரோட கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க, வினோத்தோட கேபிட்டலை கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் ஆல் த அசட்ஸ் வேல்யூ. ஸோ அசட்ஸ் வேல்யூ 40 + 50 90, 90 + 20 110, 110 + 40 150, 1,50,000 டெபிட்டில் இருக்குது. ஸோ கிரெடிட்டில் எவ்வளோ இருக்குது, 10 தான் இருக்குது. இப்போ 1,50,000 minus 10, அப்போ நமக்கு எவ்வளோ கேபிட்டல் கிடைக்கும், ரிமைனிங் we get 1,40,000. ஸோ in this value is known as வினோத் கேபிட்டல் அக்கௌண்ட். B.F இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச பேலன்சிங் ஃபிகர். இவ்வளோ வேல்யூ நமக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ
நரேஷன்ஸ் பாருங்கள். இப்போ அசட்ஸையும் லைபிலிட்டிஸ் தானே நம்ம எடுத்து எழுதுகிறோம். ஸோ அசட்ஸ் அண்டு லைபிலிட்டிஸ் ப்ராட் ஃபார்வர்ட் அப்படின்னு நம்ம நரேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித்து அசட்ஸ் அண்டு லைபிலிட்டிஸ். ஒரு வியாபாரம் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய சொத்துக்களும் பொருட்களும் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு நம்ம காமிக்கிறோம். இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். லிசன் கேர்ஃபுல்லி. இது உங்களுக்கு வந்து 3 மார்க் கொஷின்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி கண்டுபிடிக்கிறத கேட்பாங்க. இப்போ நம்ம அதில் வந்து என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க கொஷின்ஸை? போஸ்ட் தெம் டு வினோத் ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி அண்ட் போஸ்ட் தெம் டு வினோத் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வினோத் கேபிட்டல் அக்கௌண்ட். வினோத் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லும்போது நமக்கு 1 செகண்ட் ஜேர்னலில் பாருங்கள் என்ன இருக்குது. வினோத் கேபிட்டல் அக்கௌண்ட் எங்கே இருக்கிறாரு? கிரெடிட் ஆஸ்பெக்டில் இருக்கார் இல்லையா? இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறது வினோத் கேபிட்டல் அக்கௌண்ட் தானே. அதை மைண்டில் வச்சுட்டிங்கன்னா ரிமைனிங் டெபிட் ஆஸ்பெக்டில் என்னென்ன இருக்குது பாருங்கள். கேஷு, ஸ்டாக்கு, டெப்டாஸு, மிஷினரி இருக்குது. அப்போது அது எங்கே இருக்குது? டெபிட் ஆஸ்பெக்டில் இருக்குது ஜேர்னலில். லெட்ஜர் எடுத்து போஸ்ட் பண்ணும்போது எங்கே வரணும்? கிரெடிட் ஆஸ்பெக்டில் வரணும். கிரெடிட் ஆஸ்பெக்டில் எழுதும்போது ஸ்டார்டிங்கில் பைன்னு நம்ம எடுத்து எழுதுகிறோம் சரியா? ஸோ பை கேஷ் அக்கௌண்ட் 40,000, பை ஸ்டாக் அக்கௌண்ட் 50,000, பை டெப்டாஸ் அக்கௌண்ட் 20,000, பை மிஷினரி அக்கௌண்ட் 40,000. ஓகேங்களா? இப்போது இந்த வினோத் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு இல்லையாம்மா. அடுத்து என்ன இருக்காங்க கிரெடிட் ஆஸ்பெக்டில் பாருங்கள். 2 கிரெடிட்டார்ஸ்னு இருக்குது. 2 கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்குங்க? 10,000 இருக்கா? அப்போ 10,000 எடுத்து வந்து இங்கே எழுதிக்கிறீங்க. இப்போ வினோத் கேபிட்டல் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? டெப்டாஸ் எல்லாமே கிரெடிட் சைடில் எழுதியாச்சு. அடுத்து இந்த கிரெடிட் ஆஸ்பெக்டை டெபிட் சைடில் எடுத்து எழுதியிருக்கோம் 10,000. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கிரெடிட் சைட் வேல்யூ நமக்கு எவ்வளோ வருது? 1,50,000 இஸ் த ஹையஸ்ட் வேல்யூ. த சேம் வேல்யூ ரெப்ரசன்ட் ஃபார் போத் சைட் டெபிட் அண்டு கிரெடிட் சைட் 1,50,000. ஓகேங்களா? ஸோ 1,50,000 வந்து இந்த லோயஸ்ட் வேல்யூ டிடெக்ட் பண்ணால் 10,000 இஸ் த டெபிட் வேல்யூ. அப்போ 1,50,000 மைனஸ் 10,000 we get 1,40,000. ஸோ இன் திஸ் வேல்யூ இஸ் நோன் அஸ் பேலன்ஸ் கேரி டவுன். பேலன்ஸ் கேரி டவுன் வேல்யூன்றது என்னது? பேலன்சிங் ஃபிகர். இவ்வளோ தூரம் நம்ம குறையுதுன்னு நடக்கும். ஜனவரி 31 க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோவா இருக்குது? 1,40,000 இருக்குது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். தென் 6th one, prepare furniture account from the following transactions. அதாவது இது வந்து டேரெக்டாக நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப அதாவது இந்த சம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 5th சம் பாருங்கள், அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் சம் தான். தென் 6th பாருங்கள், டேரெக்டாக போஸ்ட் பண்ணணும். டேரெக்டாக என்ன பண்ணணும்? லெட்ஜரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா? டேரெக்டாக லெட்ஜரை ப்ரிப்பேர் பண்ணுற சம் இது. ப்ரிப்பேர் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறோம் நம்ம? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். அப்போ நம்ம ஜேர்னலில் சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ 2016 January 1 ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட். அதாவது January 1 பிகினிங்கில் உன் கையில் எவ்வளோ ஃபர்னிச்சர் இருந்துச்சு? 2,000 வேல்யூவில் ஃபர்னிச்சர் உன் கையில் இருந்துச்சு. அதே சேம் டேட்டில் நீ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்க கேஷ் கொடுத்து? ஃபர்னிச்சரை 4,000 கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்கியிருக்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்தது 2,000 வேல்யூ உள்ள ஃபர்னிச்சர் உன் கையில் வச்சுருக்க மரப்பொருளை. திரும்ப அதே சேம் டேட்டில் 4,000 வேல்யூவில் ஃபர்னிச்சர் நீ வாங்கியிருக்க கேஷ் கொடுத்து. January 30 என்ன பண்ணியிருக்க? அந்த ஃபர்னிச்சரை ஃபுல்லாகவே விற்காமல் வெரி 400க்கு மட்டும் சோல்ட் பண்ணியிருக்க ஃபர்னிச்சர். ஓகேங்களா? ஓகே, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். லெட்ஜர்னு சொல்லும்போது நம்ம 2 பக்கம் பேஸ் பண்ண ஆக்சுவலி சென்டர் பேஜ் எடுத்து போடுங்கம்மா. ஒரு டபுள் ஷீட்டில் உங்கள் நோட்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் பேஜ் போடுங்க. சிங்கிள் பேஜ் எடுத்து போடாதீங்க சரிங்களா? சென்டர் பேஜ் எடுத்து நீங்கள் போடணும். டெப்டாஸு, கிரெடிட்டாஸு. ஸோ டேட் பர்டிகுலர்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ அமௌண்ட் ருபீஸ், டேட் பர்டிகுலர்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ அமௌண்ட்டு ருபீஸு. ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட் இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லையா? இது என்னது? இது நம்ம என்ன பார்த்தோம்? இது ஓப்பனிங் என்ட்ரியில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் என்ன வரணுங்க? ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் வந்துச்சுன்னா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்கிறோம். அதே சேம் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் வந்துச்சுன்னா பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்கிறோம். ஆனால் நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு? பேலன்ஸ் ப்ராட் டவுனை டெபிட் சைடில் நம்ம எடுத்து எழுதுகிறோம். ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட். ஸோ டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டர் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகேங்களா? ஓப்பனிங் பேலன்ஸு 2,000. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். நமக்கு கேஷ் வந்து நீட் ஃபார் சம் மணி. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்னிச்சரை இல்லையா? ஸோ கேஷ் இஸ் அவுட் கோயிங், ஃபர்னிச்சர் இஸ் இன்கமிங். அப்போ எதெல்லாம் இன்கம் ஆகுதோ அது டெபிட் ஆகும், எது அவுட் கோயிங் ஆகுதோ நம்ம அதை கிரெடிட் ஆஸ்பெக்டாகவும் பண்ணியிருப்போம். அப்போ ஃபர்னிச்சர் இங்கே உள்ளே வருது, கேஷ் வெளியில் போகுது. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நம்ம என்ன லெட்ஜர் ஓப்பன் பண்ண போகிறோம்? என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரிமைனிங் என்ட்ரி என்ன இருக்குது? கேஷ் இருக்குது.
அங்கே கேஷ் கிரெடிட் ஆஸ்பெக்டில் இருக்குது. லெட்ஜர் போடும்போது டெபிட்டில் வந்து எழுதணும். அப்போ அது நம்ம டெபிட்டில் எழுதுனால ஸ்டார்டிங்கு 2ன்னு எழுதுகிறோம். டு கேஷ் அக்கௌண்ட் 4000. இப்போ கிரெடிட் சைடில் என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோல்டு ஃபர்னிச்சரை விற்றுட்டோம். எவ்வளோக்கு விற்றுருக்கோம்? 400. ஃபர்னிச்சர் விற்றுலாம் நமக்கு என்ன காசு கிடைக்கிது? உள்ளே வருது, கேஷ் வருது. ஃபர்னிச்சர் நமக்கு அவுட் கோயிங் ஆகுது இல்லையா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். நம்ம இங்கே லெட்ஜர் ஓப்பன் பண்ணுறது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை கெப்ட் இன் எ மைண்ட். ரிமைனிங் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது. லெட்ஜர் போடும்போது அது கிரெடிட் ஆஸ்பெக்டில் வரும். கிரெடிட் ஆஸ்பெக்டில் வரும்போது ஸ்டார்டிங் பைன்னு எழுதுறீங்க. ஸோ பை கேஷ் அக்கௌண்ட் 400. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். டோட்டல் பண்ணும்போது டெபிட் சைட் வேல்யூ 6000 இருக்குது. கிரெடிட் சைட் வேல்யூவை பேலன்ஸாக இருக்குது. த சேம் வேல்யூ ரெப்ரசன்ட் ஃபார் both side. 6000 debit side and 6000 is the credit side இல்லையா? ஓகே, இப்போ lowest value direct from the highest value 6000லேருந்து 400 மைனஸ் பண்ணிங்கன்னா we get 5600. இந்த வேல்யூ தான் நம்ம க்ளோசிங் பேலன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ this value is known as by balance carry down. எந்த டேட்டில் நம்ம கேரி டவுன் பண்ணிக்காமல் க்ளோஸ் பண்ணுறோம்? அந்த மந்தோட எண்டில். ஸோ January 31st 2016 January 31st by balance carry down 5600. ஸோ வித்தின் ஏ ப்ராக்கெட்டில் B.Fன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. B.Fனா பேலன்சிங் ஃபிகர். இவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம குறையுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கான்செப்ட் என்ன சொல்லுது? அந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸு நெக்ஸ்ட்டு மந்தோட பிகினிங் ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும், கேரிட் ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ஜான்வரி ஆஃப்டர் என்ன வரணும்? பிப்ரவரி வரணும். ஸோ பிப்ரவரி ஃபஸ்ட்டோட பிகினிங்கில் நமக்கு இந்த கேரிட் வேல்யூ என்னவா வருது? ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம காமிக்கிறதால இது பேலன்ஸ் ப்ராட் டவுனாக காமிக்கணும். 5600. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா. 5 and 6. Then go to 7th problem. The following balances appeared in the books of Kumaran on April 1st 2017. இந்த கொஸ்டின் பாருங்கள். அகைன் 5th sum மாடல் தான் இது. Find out the opening balance. அதாவது find out the capital and show the ledger posting for the above opening balances கொடுத்துட்டாங்க. ஸோ அசட்ஸ் அண்டு லைபிலிட்டிஸ் வேல்யூஸ் கிவன். ஓகேவா? அசட்ஸு கேஷ் rupees 1 lakh, ஸ்டாக் rupees 40,000, அமௌண்ட்டு டியூ ஃப்ரம் ரோஹித். அப்போ இந்த ஃப்ரம் டியூ அப்படின்னா நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிங்க? ரோஹித் வந்து டெப்டாஸ் ஆகும். அமௌண்ட்டு டியூ டு அனுஷ் அவரை கிரெடிட்டாஸ் ஆகும் நம்ம மீன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் 10,000. அப்புறம் லைபிலிட்டிஸ் பாருங்கள். அமௌண்ட் டியூ டு அனுஷ் இவர் கிரெடிட்டாஸ் rupees 40,000. குமரன்ஸ் கேபிட்டல் rupees 1,20,000. So prepare opening journal entry. Should be based on single side. Date, particulars, ledger folio, debit, credit, rupees. 2017 April 1st. First all the assets will be entered into the debit side. எல்லா அசட்ஸையும் நம்ம எதில் ஷோன் பண்ணி காமிக்கிறோம்? டெபிட் ஆஸ்பெக்டில் அப்பியர் ஆகுது பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார், டெப்டாஸ் அக்கௌண்ட் யார்? ரோஹித் இல்லைங்களா? டெப்டாஸ் அவர். அடுத்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 1 lakh, ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 40,000, டெப்டாஸ் அக்கௌண்ட் ஸோ ரோஹித் டெப்டாஸ் 10,000, ஃபர்னிச்சர் 10,000. நெக்ஸ்ட்டு டூ கிரெடிட்டார்ஸு யார் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமௌண்ட் டியூ டு அனுஷ் இல்லையா? அவங்க கிரெடிட்டார்ஸு. டூ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அனுஷ் 40,000. கேபிட்டல் வேல்யூ ஆல்ரெடி கிவன். டூ குமரன்ஸ் கேபிட்டல் 1,20,000 இருக்குது. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் அசட்ஸ் அண்டு லைபிலிட்டிஸ். இப்போ கிரெடிட் ஆஸ்பெக்டில் எவ்வளோ இருக்குது? 1,20,000 + 40 1,60,000. இந்த 1,60,000 டெபிட் ஆஸ்பெக்டில் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். 1 lakh + 40 1,40,000, 40 + 10 1,50,000, 1,50,000 + 10 1,60,000. ஸோ டெபிட் ஆஸ்பெக்டில் 1,60,000 இருக்குது. அதே சேம் வேல்யூ எங்கே இருக்குது? கிரெடிட் ஆஸ்பெக்ட்லேயும் இருக்குது. ஓகேங்களா? தென் இப்போ நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்டை ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள். அந்த கொஷினில் பாருங்கள் அசட்ஸ் இருக்கா? ஸோ லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் கேஷு, ஸ்டாக்கு, டெப்டாஸு அதாவது ரோஹித். அடுத்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு, லைபிலிட்டிஸ்னு வரும்போது அனுஷ் அக்கௌண்ட். ஸோ நல்ல ஜேர்னல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் லெட்ஜராக ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அதை மைண்டில் வச்சுட்டு ரிமைனிங் என்ட்ரி எடுத்து போஸ்ட் பண்ணணும். ரிமைனிங் என்ட்ரி எந்த இடத்துல லெட்ஜரில் போஸ்ட் பண்ணணும்னா ஜேர்னலில் டெபிட்டில் ரிமைனிங்காக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்? கிரெடிட் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கணும். கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா ரிமைனிங் என்ட்ரி டெபிட்டில் சைடில் எடுத்து வந்து லெட்ஜரில் போஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் கேஷ் அக்கௌண்ட். இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கலாமா? 2017 April 1st to balance brought down 1 lakh. கிரெடிட் சைடில் நில் பேலன்ஸ். ஸோ இந்த 1 lakh ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம்? சேமாக எடுத்து எழுதிக்கிறோம்.
1 lakh ரெப்ரசன்ட் ஃபார் போத் சைடு. அடுத்தது இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் எதுவுமே இல்லை, இது மேலே கொண்டு போயிட்டு நம்ம அதுக்கு என்ன நேம் கொடுக்குறோம், ஏப்ரல் 2017 ஏப்ரல் 30 பை பேலன்ஸ் கேரி டவுன். இது ஆஃப்டர் மந்தில் ஏப்ரல் ஆஃப்டர் மே பிகினிங்கில் ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஃபார்வர்ட் பண்ணும்போது கேரி டவுனை ஓப்பனிங்காக பண்ணும்போது ப்ராட் டவுன் காமிச்சிட்டு 1 lakh எடுத்தணும். அடுத்தது ஸ்டாக் அக்கௌண்ட்டு. ஸ்டாக்கோட ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, 40,000 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 40,000. இந்த 40,000 ரெண்டு பக்கமும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். கிரெடிட் சைடில் நில் பேலன்ஸு இது மேலே கொண்டு போயிட்டு அதுக்கு என்ன நேம் கொடுக்குறோம், அந்த மந்தோட கடைசி டேட்டை எழுதிக்கோங்க, ஏப்ரல் 30 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். பை பேலன்ஸ் நாட் ப்ராட் டவுன், இது கேரி டவுன். ஓகேங்களா, கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது, கரெக்ட் பண்ணிக்கோ. பை பேலன்ஸ் கேரி டவுன். இந்த கேரி டவுன் கீழே நீங்கள் B.Fனு ஒவ்வொரு சம்மையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்படி தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ இது, பேலன்சிங் ஃபிகர் இது குறைஞ்ச வேல்யூ இது அப்படின்னு அர்த்தம். இந்த பேலன்சிங் ஃபிகர் வேல்யூ ஆப்போசிட் சைடில் பண்ணது ப்ராட் டவுன் பண்ணி காமிக்கிறோம். ஸோ May 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 40,000. நெக்ஸ்ட் ரோஹித்ன்ற யார், டியூ ஃப்ரம் ரோஹித், அமௌண்ட் டியூ, இவர் டெப்டாஸ் இவர். ஓகேங்களா, ரோஹித் வித்தின் ப்ராக்கெட்டில் டெப்டாஸ் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணிக்கோம். இப்போ ரோஹித் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குமா, 10,000 இருக்குது. இப்போ அவருடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 10,000. இந்த கிரெடிட் சைடில் நில் பேலன்ஸ். அப்போ இந்த சேம் வேல்யூ ரெப்ரசன்ட் ஃபார் போத் சைட். இதை மேலே கொண்டு போகும்போது ஏப்ரல் 13 போட்டுக்கோ, 2017 ஏப்ரல் 30 க்ளோசிங் வேல்யூவாக இதை கன்சிடர் பண்ணிக்கோ. பை பேலன்ஸ் கேரி டவுன் 10,000 வித்தின் ப்ராக்கெட்டில் B.Fன்னு போட்டுக்கோங்க. இந்த கிரெடிட் சைடில் கூட பேலன்ஸ் கேரி டவுனை கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது டெபிட் சைடில் எடுத்து வந்து எழுதி நெக்ஸ்ட் மந்தோட பிகினிங்காக ஷோன் பண்ணி காமிக்கணும். ஸோ ஏப்ரல் ஆஃப்டர் May 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 10,000. நெக்ஸ்ட் என்ட்ரி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஃபர்னிச்சரோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்க, 10,000 இருக்குது. டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஏப்ரல் 1 2017 ஏப்ரல் 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 10,000. கிரெடிட் சைடில் எந்த வேல்யூமே இல்லை, ரெண்டு பக்கமும் இது ஈக்குவல் பண்ணிக்கிறோம் சேம் அமௌண்ட்டை. மேலே அந்த 10,000 கொண்டு போயிட்டு அந்த மந்தோட கடைசி டேட் 2017 ஏப்ரல் 30 க்ளோசிங் பேலன்ஸாக காமிக்கிறோம். கேரி டவுன் தட் இஸ் ஏ க்ளோசிங் பேலன்ஸ். அந்த க்ளோசிங் பேலன்ஸை ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு மந்தோட பிகினிங் வேல்யூவாக ஷோன் பண்ணி காமிக்கிறோம். ஏப்ரல் ஆஃப்டர் என்னது May 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 10,000. நெக்ஸ்ட் அனுஷ்ன்றவங்க யார், ரோஹித்ன்றவங்க டெப்டாஸ், அனுஷ்ன்றவங்க கிரெடிட்டாஸ். ஸோ அனுஷ் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டு. அனுஷ் பாருங்கள், இப்போ லைபிலிட்டி சைடில் தானே இருக்குது. இப்போ என்ன வரணும், அதுக்கு கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் வரும்போது எந்த பக்கம் வந்துடணும், பேலன்ஸ் ப்ராட் டவுனு. இப்போ அசட்ஸ் எல்லாமே டு பேலன்ஸ் ப்ராட் டவுன்றது டெபிட் ஆஸ்பெக்டில் வருது. லைபிலிட்டிஸ்னு வரும்போது கிரெடிட் ஆஸ்பெக்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் காமிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ 2017 ஏப்ரல் 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளோ இருக்குது, கிரெடிட்டாஸ் அனுஷோடு இருக்குது 40,000 இருக்குது. இந்த 40,000 நம்ம ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. 40,000 டெபிட் சைடில் மேலே கொண்டு போங்க. அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம், ஏப்ரல் டேட் வேரியேஷனாக இருப்பாங்க. இது ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் ப்ராட் டவுனு, க்ளோசிங் டேட்டாக இருந்துச்சுன்னா க்ளோசிங் பேலன்ஸ் தட் இஸ் ஏ கேரி டவுன். டு ஏப்ரல் 30 டு பேலன்ஸ் கேரி டவுன் 40,000. இந்த வேல்யூ கீழே B.Fன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் கேரி டவுன் கீழே B.Fன்னு மென்ஷன் பண்ணி 40,000. இதுதான் நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ். இந்த க்ளோசிங் பேலன்ஸை ஏப்ரல் ஆஃப்டர் என்னது May 1 ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து எழுதணும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 40,000. The last one, Kumaran's capital account. So Kumaran's capital by balance brought down 1,20,000. Credit side, debit side no value. இந்த 1,20,000 நம்ம ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம், ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். இது மேலே கொண்டு போகும்போது டெபிட் சைடில் 1,20,000 மென்ஷன் பண்ணி அமௌண்ட் காலத்தில் ஏப்ரல் 30 நம்ம என்ன பண்ணுறோம், அதை இதான் எங்களுக்கு கிடைச்ச க்ளோசிங் பேலன்ஸு. நாங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது எங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 1,20,000 இருந்துச்சுன்னு அர்த்தம் இருக்குது. டு பேலன்ஸ் கேரி டவுன் 1,20,000. இதை இமீடியட்டாக என்ன பண்ணுறீங்க, ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக ஷோன் பண்ணி காமிக்கணும். ஸோ ஏப்ரல் ஆஃப்டர் May 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ப்ராட் டவுன் மீன்ஸ் ஓப்பனிங், பேலன்ஸ் அர்த்தம் 1,20,000. ஓகே, நெக்ஸ்ட் question number 8. Give journal entries and post them to cash account. 2016 June 1st, commence business with cash 1,10,000. January 10 introduced additional capital 50,000. June 28 withdrawn for personal use 20,000. இந்த 28 பாருங்கள், withdrawn for personal use அப்படின்னா தன்னுடைய சொந்த தேவைக்காக ப்ரொப்ரைட்டர் என்ன பண்ணியிருக்காரு, அக்கௌண்ட்டில் போய்ட்டு கொஞ்சம் வேல்யூ அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ பர்சனல் அக்கௌண்ட்னா வாட் ஆர் த ஜர்னல் என்ட்ரி, ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இது ஆஃபீஸ் யூஸாக இருந்துச்சுன்னா
பேங்க்கில் போய்ட்டு நம்ம அமௌண்ட் எடுக்கும்போது கேஷ் நம்ம பாக்கெட்டுக்கு வந்துடும், பேங்க் அமௌண்ட்டு குறையும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் வேணும். ஆஃபீஸ் யூஸாக இருந்தால் ட்ராயிங்கில் 2 விதமான என்ட்ரி நீங்கள் போட போகிறீங்க. ஆஃபீஸ் யூஸ்னு ஒன்று இருக்குது, பர்சனல் யூஸஸ்னு ஒன்று இருக்குது. பர்சனல் யூஸாக இருந்துச்சுன்னா வாட் யூ மீன் பை ட்ராயிங்? எ ப்ரொப்ரைட்டர் டேக்ஸ் சம் அமௌண்ட் ஃபார் பர்சனல் யூஸ் ஆர் ஆஃபீஸ் யூஸ் இல்லையா? அப்போ பர்சனல் யூஸ் வந்து ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஆஃபீஸ் யூஸாக வந்துச்சுன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். நம்மளை என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒன்லி கேஷ் அக்கௌண்ட்டை மட்டும்தான் போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் போடலாமா? கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் போஸ்ட் them to the கேஷ் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் என்னது? ஒரு பிஸ்னஸ்க்காக கேஷை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் இஸ் இன்கமிங் அண்ட் தென் இது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில். ஸோ வாட் ஆர் த ஜேர்னல் என்ட்ரி? 2014 August 1st கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு யாரோட கேபிட்டல் அக்கௌண்ட்? இது மோகித்தோட கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1,10,000 இந்த டெபிட் காலம் and the same value represent for credit column. Narration, business started in the cash. Then second, introduced additional capital. Sorry, question number 9 இது exercise 8 கிடையாது, question number 9. Give journal entries for the following transactions of Mohit dealing in textile and post them to a ledger account. Okay, the first one, 2014 August 1st, commence business with cash. Commence business with cash rupees 1,10,000. So what are the journal entry? Cash account debtor to Mohit, capital account 1,10,000, 1,10,000. Narration, business started in the cash. Then 7th, August 7th, open bank account with SBI. SBI பேங்க்கில் நம்ம போய்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது SBI பேங்க்கில் நம்மளோட அமௌண்ட் போய்ட்டு சேவ் ஆகுமா? அப்போ நம்மளுடைய கேஷ் வந்து நம்ம பேக்கெட்டில் இருக்கிற மணி அவுட் கோயிங்காக இருக்குது. அப்போ SBI அக்கௌண்ட்டில் அது இன்கமிங் ஸ்டோர் ஆகிறதால அது டெபிட்டாகவும், கேஷ் அவுட் கோயிங் ஆகிறதால அது கிரெடிட்டாகவும் எடுத்துக்கணும். ஸோ SBI account debtor to cash account. Narration, open bank account with the SBI. 50,000 is the debit aspect. Then the same value represent for credit aspect. Third, August 3rd, purchase furniture for cash. Purchase furniture for cash 30,000. அதாவது ஃபர்னிச்சர் நம்ம வாங்கியிருக்கோம். என்ன கொடுத்து வாங்கியிருக்கோம்னா கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ கேஷ் இஸ் அவுட் கோயிங், ஃபர்னிச்சர் இஸ் இன்கமிங். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இதெல்லாம் இன்கமிங்காக வருதோ அதெல்லாம் நம்ம டெபிட்டாகவும், எதெல்லாம் அவுட் கோயிங் ஆகுதோ அதை நம்ம கிரெடிட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இஸ் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ் 20,000. டெபிட் கார்ட்லேயும் சேம் வேல்யூ ரெப்ரசன்ட் ஃபார் கிரெடிட் காலம். நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? இப்போது லெட்ஜர் ஓப்பன் பண்ணுறோம். என்ன லெட்ஜர் ஓப்பன் பண்ணுறோம்? கேஷ் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட், SBI அக்கௌண்ட் அண்ட் தென் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இல்லையா? there are 4 ledger have to be open in this problem. The first one, cash account. First entry என்ன இருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். look at the book, page number 101, question number 9. நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குது. என்ன சம் கொடுத்துருக்கேன்? 3rd, 4th அண்ட் 8th சம். 3rd, 4th அண்ட் 8th சம் ஹோம்ஒர்க்காக நீங்கள் போட்டுடணும் நோட்டில். ஓகேங்களா? ஓகே, கேஷ் அக்கௌண்ட் பாருங்கள். ஃபஸ்ட் என்ட்ரி என்னென்னா கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். வாட் ஆர் த ஜேர்னல் என்ட்ரி? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு Mohit, capital account. நீ எந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க? விச் அக்கௌண்ட் ஹேவ் டு ஓப்பன் இட்? கேஷ் அக்கௌண்ட். ஸோ தட் அக்கௌண்ட் இஸ் kept in your mind. Cash account is kept in your mind. Remaining entry to Mohit, capital account. ஸோ to Mohit, capital account ஆல்ரெடி அங்கே கிரெடிட் ஆஸ்பெக்டில் இருக்குது ஜேர்னலில். நம்ம கிரெடிட்லேருந்து லெட்ஜர் போடும்போது நமக்கு எங்கே வரணும்? டெபிட்டில் வரணும். ஸோ டெபிட்டில் என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? 2ன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 2 capital account 1,20,000. Then August 7, open bank account with SBI 50,000. SBI பேங்க், அதாவது SBI அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நீ என்ன லெட்ஜர் ஓப்பன் பண்ணுற? கேஷ் அக்கௌண்ட். அதை மைண்டில் வச்சுட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? SBI வந்து ஜேர்னலில் டெபிட் ஆஸ்பெக்டில் இருக்கா? லெட்ஜர் போடும்போது எங்கே வரணும்? அதை கிரெடிட் ஆஸ்பெக்டில் எழுதணும். ஸோ கிரெடிட் ஆஸ்பெக்டில் எழுதும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது பைன்னு எழுதணும். ஸோ பை என்ன எழுதுறீங்க? பை SBI. ஓகேங்களா? பை SBIன்னு வரணும். அடுத்தது ட்ராயிங்னு வரக்கூடாதாங்க, SBIன்னு வரணும். என்ன வரணுங்க? SBIன்னு வரணும். அடுத்தது பாருங்கள்,
பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஃபர்னிச்சர் வந்து நமக்கு என்ன வந்திருக்குங்க, உள்ளே வந்திருக்கு இல்லைங்களா, கேஷ் அவுட் கோயிங் அது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட் இஸ் கெப்ட் இன் எ மைண்ட் ரிமைனிங் ஃபர்னிச்சர் பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஒன்றும் ரெண்டு பக்கமும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது, அது ரெண்டு பக்கமும் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ரெப்ரசென்ட் பண்ணிட்டு ஹையஸ்ட் வேல்யூ அது லோயஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணும்போது விக்கெட் நமக்கு என்ன கிடைக்குது, பேலன்ஸ் கிடைக்கும் 1,40,000 கிடைக்குது. இந்த 1,40,000 கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக காமிக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சாரிம்மா, இது வந்து 8th கொஷினோட ஆன்சர் இங்கே இருக்குது. 9th கொஷின் வந்து இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சாரிம்மா, கேஷ் அக்கௌண்ட். ஒன் செகண்ட் ரிப்பீட். கேஷ் அக்கௌண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். லெட்ஜர் அக்கௌண்ட்டில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் இல்லையா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு மோகித் கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு மோகித் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மைண்டில் வச்சுக்கோங்க. ரிமைனிங் டு மோகித் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,10,000. செகண்ட் வந்து August 7 ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் வித் எஸ்பிஐன்னு இருக்குது பாருங்கள். அப்போது எஸ்பிஐ அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நம்ம இங்கே ஓப்பன் பண்ணுற லெட்ஜர் அக்கௌண்ட் கேஷ். ஸோ தட் அக்கௌண்ட் இஸ் கெப்ட் இன் எ மைண்ட் ரிமைனிங் என்ட்ரி எஸ்பிஐ. ஸோ எஸ்பிஐ வந்து டெபிட்டில் இருக்குது, லெட்ஜர் போடும்போது க்ரெடிட்டில் கொண்டு வந்து காமிக்கிறோம். க்ரெடிட்டில் வரும்போது ஸ்டார்டிங் பைன்னு எழுதுகிறோம் 50,000. நெக்ஸ்ட்டு August 3 purchase furniture for cash. ஸோ கேஷ் அக்கௌண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நம்ம லெட்ஜர் ஓப்பன் பண்ணுறது கேஷ் அக்கௌண்ட். தட் அக்கௌண்ட் இஸ் கெப்ட் இன் எ மைண்ட் பை ஃபர்னிச்சர்னு அங்கே இருக்குது. ஸோ அதனால் டெப்ட்டில் இருக்குது ஜேர்னலில். லெட்ஜர் எடுத்து போஸ்ட் பண்ணும்போது கிரெடிட் ஆஸ்பெக்டில் கொண்டு வந்து எழுதணும் ஃபர்னிச்சரை. அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எழுதுகிறோம் 20,000. ஓகேங்களா. இப்போ கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 இருக்குது. டெபிட் சைடில் எவ்வளோ இருக்குது, 1,10,000 இருக்குது. ஸோ டெபிட் சைட் வேல்யூ இஸ் த ஹையஸ்ட் வேல்யூ. த ஹையஸ்ட் வேல்யூ ரெப்ரசன்ட் ஃபார் போத் சைட். ரெண்டு பக்கம் 1,10,000 1,10,000 ஈக்குவல் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டு ஹையஸ்ட் வேல்யூ லோயஸ்ட் வேல்யூ டிடெக்ட் பண்ணுங்கள். ஹையஸ்ட் வேல்யூ டெபிட் சைடில் 1,10,000 இருக்குது, கிரெடிட் சைடில் 17,000 தான் இருக்குது. 1,10,000 minus 70,000 we get 40,000. So in this value is known as closing balance. So August 31st by balance carried on 40,000 within a bracket la B.F balancing figure. ஸோ அந்த க்ளோசிங் பேலன்ஸை நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸை எடுத்து வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். August 31st ஆகஸ்ட் மந்த்துக்கு நெக்ஸ்ட் மந்த் என்னது, செப்டம்பர். ஆகஸ்ட் ஆஃப்டர் செப்டம்பர் 1st to balance brought down 40,000. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் மோகித் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ மோகித் கேபிட்டல் அக்கௌண்ட் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் என்ட்ரியில் மட்டும்தான் மோகித் வருவார் இல்லையா. August 1st கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு மோகித் கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம ஓப்பன் பண்ணுறது மோகித்தோட கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கெப்ட் இன் எ மைண்ட் ரிமைனிங் என்ட்ரி என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் எதில் இருக்குது, ஜேர்னலில் டெபிட் ஆஸ்பெக்டில் இருக்குது. லெட்ஜர் வரும்போது கிரெடிட் சைடில் எடுத்து எழுதணும். கிரெடிட் சைடில் எழுதும்போது ஸ்டார்டிங்கில் பை. இப்போ பை கேஷ் அக்கௌண்ட் 1,10,000. டெபிட் சைடில் நோ வேல்யூ. இந்த 1,10,000 நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சேம் வேல்யூ ரெப்ரசன்ட் ஃபார் போத் சைட். டெபிட் சைடில் 1,10,000 அண்ட் தென் கிரெடிட் சைட்லையும் 1,10,000 ஈக்குவலாக அமௌண்ட் எடுத்து எழுதிக்கிறோம். டெபிட் சைடில் நோ வேல்யூன்னு சொல்லலையா, இந்த 1,10,000 மேலே கொண்டு வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கு என்ன நம்ம நேம் கொடுக்குறோம், August 31st நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோவா இருந்திருக்குது, 1,10,000. திஸ் இஸ் எ க்ளோசிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் கேரிட் ஆன். இந்த கேரிட் ஆன் வேல்யூவை க்ளோசிங் வேல்யூவை ஆப்போசிட் சைடில் நெக்ஸ்ட் மந்தோட பிகினிங் வேல்யூவை நம்ம எடுத்து கண்டிப்பாக எழுதியே ஆகணும். ஸோ செப்டம்பர் ஆகஸ்ட் மந்த்துக்கு ஆஃப்டர் மந்த் என்னது, செப்டம்பர் 1st. ஏன் செப்டம்பர் 1st போடுறோம், நெக்ஸ்ட் மந்தோட பிகினிங் டேட்டில் பிகினிங் வேல்யூவை நம்ம ஷோன் பண்ணி காமிக்க போகிறோம் ஓப்பனிங் பேலன்ஸாக. பை பேலன்ஸ் brought down 1,10,000. நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ அக்கௌண்ட். எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு என்ன வருது பாருங்கள், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, 7th அன்னைக்கு August 7th அன்னைக்கு ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் வித் எஸ்பிஐ பேங்க். ஸோ எஸ்பிஐ அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நீ ஓப்பன் பண்ணக்கூடிய லெட்ஜர் எஸ்பிஐ அதை மைண்டில் வச்சுட்டிங்கன்னா ரிமைனிங் என்ட்ரி என்ன இருக்குதுங்க, 2 கேஷ்ன்னு இருக்குது. 2 கேஷ் கிரெடிட் ஆஸ்பெக்டில் இருக்குது. லெட்ஜர் போடும்போது டெபிட் சைடில் எடுத்து எழுதுகிறோம். டெபிட்டில் என்னென்னு ஸ்டார்ட் பண்ணுவோம், 2ன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 2 கேஷ் அக்கௌண்ட் 50,000. இப்போ கிரெடிட் சைடில் நில் வேல்யூ. இந்த 50,000 நம்ம ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறோம், ஈக்குவல் வேல்யூயாக பாக்ஸ் போட்டு ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணுறோம், 50,000 ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அந்த சேம் வேல்யூ, அதுவும் ஹையஸ்ட் வேல்யூ தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம் போத் சைடிலும். கிரெடிட் சைடில் இந்த அமௌண்ட் மேலே கொண்டு போய் எழுதும்போது 50,000 நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். இதுக்கு என்ன நேம் தரோம், அந்த மந்தோட கடைசி டேட்டு August 31st 2014 August 31st பை க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் கேரிட் ஆன் 50,000. இந்த வேல்யூ நெக்ஸ்ட் மந்தோட பிகினிங் ஆப்போசிட் சைடில் எடுத்து வந்து
கேரிட் ஃபார்வர்ட் பண்ணுறோம். செப்டம்பர் 1st to பேலன்ஸ் brought down 950,000. Last one, furniture account. January 3rd, purchase furniture for cash. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் இருக்கா, ரிமைனிங் என்ன இருக்குது, கேஷ் இருக்குது. இந்த கேஷ் அக்கௌண்ட் வந்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், அதை மைண்ட் வச்சுக்கலாம். ரிமைனிங் என்ட்ரி டு கேஷ் அக்கௌண்ட். அங்கே டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்குது ஜேர்னலில். இப்போ லெட்ஜர் போடும்போது டெபிட்டில் வரும். டெபிட்டில் வந்தால் ஸ்டார்டிங்கு 2ன்னு எழுதணும். அப்போ டு கேஷ் அக்கௌண்ட். ஆகஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ இருக்குமா, 20,000 இருக்குது. எவ்வளோ இருக்குது, 20,000. August 13 கிடையாது, August 3. ஓகேங்களா, இது தப்பாக அடிச்சிருக்கேன். August 3 டேட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. August 3 புக்கை ரெஃபர் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட்டு இந்த கேஷ் அக்கௌண்ட் 20,000 டெபிட் சைடில் இருக்குது, கிரெடிட் சைடில் நில் பேலன்ஸு. அப்போ இந்த 20,000 நம்ம என்ன பண்ணுறோம், சேம் வேல்யூ ரெப்ரசன்ட் ஃபார் போத் சைட். அந்த 20,000 கிரெடிட் சைடில் மேலே கொண்டு போய் என்டர் பண்ணுங்கள். அதுக்கு என்ன நேம் கொடுக்கணும், August 31st இதுதான் க்ளோசிங் வேல்யூ பை பேலன்ஸ் கேரி டவுன் வித்தின் ஏ ப்ராக்கெட்டில் B.F. இந்த க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் மந்தோட பிகினிங்காக எடுத்து வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ September 1st to balance brought down 20,000. So in this problem you have to prepare 4 ledger account. One is cash account, second one is capital account, third one SBI account, fourth one furniture account. Then 10th sum. Give the journal entries for the following transactions and post them to the ledger. 2016 September 1st, commence business with cash 80,000. September 7, bought goods for, bought அப்படின்னா பர்ச்சேஸ்னு அர்த்தம். ஸோ bought goods for cash from Ruben 10,000. September 10, purchase goods from Hema on credit 42,000. September 22, goods returned to Hema 2,000. 23 September 23, cash paid to Hema 10,000. ஓகேங்களா, ஓகே. இந்த கொஷின்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க, கிவ் த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துட்டு லெட்ஜரையும் நம்மளுக்கு போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த ஜேர்னல் என்ட்ரி, த ஃபர்ஸ்ட் ஒன் 2016 September 1st, கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போது கேஷ் இஸ் இன்கமிங், கேபிட்டல் இஸ் அவுட் கோயிங். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். நீங்கள் கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ்னாலே கண்ணை மட்டும் என்ன எழுதணும், ஜேர்னல் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். அதாவது கேஷ் நமக்கு உள்ளே வருது, இது யார், ஹூ இஸ் த கான்ட்ரிபியூட்டட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேம் இருந்தால் நேம் கொடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதுங்க. நேம் இஸ் நாட் கிவன்னா ஸ்ட்ரைட்டாகவே கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதிக்கோங்க. சரிங்களா. ஸோ 2016 September 1st, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். டெபிட் கார்டில் 80,000, கிரெடிட் கார்டுலையும் 80,000 எழுதணும். நரேஷன் பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ்னு எழுதலாம், அல்லது கமர்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ்னு எழுதலாம். தென் செகண்ட் 7th September 7, பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் ஃப்ரம் ரூபன்கிட்ட காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் பண்ண பொருள் உள்ளே வந்துருச்சு. இதே வந்து பாட் குட்ஸ், அதாவது பாட் ஃபர்னிச்சர் அப்படின்னா ஃபர்னிச்சர் தான் நம்ம எழுதணும், பர்ச்சேஸ்ன்னு எழுதக்கூடாது. இங்கே மென்ஷன் பண்ணல, எந்த பொருள் நம்ம வாங்கணும்னு மென்ஷன் பண்ணதுனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு, பர்ச்சேஸ் பண்ணதால் கேஷ் அவுட் கோயிங்காக இருக்குது, அதை நம்ம கிரெடிட் ஆஸ்பெக்டில் காமிக்கலாம். ஓகேங்களா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் ஃப்ரம் ரூபன் அக்கௌண்ட் 10,000. நெக்ஸ்ட்டு September 10, purchase goods from Hema on credit. Purchase goods from Hema on credit 42,000. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹேமா அக்கௌண்ட். ஏன்னா யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், ஹேமா கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். என்ன வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எந்த பொருள் நமக்கு சொல்லலாம்ல, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்ம காமனாக எடுத்துக்கணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹேமா அக்கௌண்ட் 42,000. டெபிட் காலத்தில் அந்த சேம் அமௌண்ட் ரெப்ரசன்ட் ஃபார் கிரெடிட் காலம். நரேஷன் பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ஹேமா ஆன் கிரெடிட். ஹேமா கிட்ட கடனுக்கு நம்ம வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா, கிரெடிட் பர்ச்சேஸ் கூட நரேஷன்ஸ் எழுதலாம். தென் 22 குட்ஸ் ரிட்டன் டு ஹேமா. இப்போ நம்ம குட்ஸ் ரிட்டன் டு ஹேமான்னு கொடுத்துருக்காங்க. இந்த 10th பாருங்கள், September 10 ஹேமா கிட்ட தானே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் தானே வருது. அப்போ ரிட்டன் போது என்னது, பர்ச்சேஸ் ரிட்டன் எழுதணும். என்ன எழுதணும், பர்ச்சேஸு ரிட்டன் மீன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டன்னா யார்கிட்ட வாங்கணும், அவங்ககிட்ட தானே இப்போ இந்த பொருள் செய்யணும். அப்போ ரிசீவர் யார், ஹூ இஸ் த ரிசீவர், ஹேமா. ஹேமான்றது நேம் இல்லையா, இண்டிவிஜுவல் நேம் வந்து அது பர்சனல் அக்கௌண்ட். யூ நோ த கோல்டன் ரூல் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட்டுமா, வாட் ஆர் த ரூல், debit is the receiver, debit is the receiver, credit is the giver, isn't it?
ஸோ இங்கே ரிசீவர் யார்? ஹேமா. ஓகேங்களா? ஸோ ஹேமா அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். என்ன கொடுக்குறோம்? என்ன திருப்பி கொடுக்குறோம்? பர்ச்சேஸ் பண்ண பொருளை திருப்பி கொடுக்குறோம். அதனால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இஸ் த கிவர். 2000 debit column, the same value represent for credit column. Narration goods returned to ஹேமா. அதாவது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு சம் ரீசன்ஸ் இருக்கும். ஒன்று குவாலிட்டி சரியில்லாமல் இருக்கும், இன்ஃபீரியர் குவாலிட்டியாக இருக்கலாம், இல்லை டேமேஜ் பீஸாக இருக்கலாம், இல்லை அதாவது அழுகி போனதாக இருக்கலாம். நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இல்லை நமக்கு பிடிக்காமல் போகலாம், நம்ம ஆர்டர் பண்ணது ஒன்று, அவங்க நமக்கு சப்ளை பண்ணது ஒன்றா இருக்கலாம். ஸோ சம் ரீசன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 7th அன்னைக்கு ஹேமாட்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு கடனுக்கு. ஆனால் 10th அன்னைக்கு என்ன பண்ணுறாரு? ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் அவர் ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 23 10th அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு 22 அன்னைக்கு ரிட்டர்ன் பண்ணுறாரு. அடுத்தது 23 கேஷ் பே டு ஹேமா. ஹேமாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கேஷை பே பண்ணுறோம். பெய்ட் அப்படின்னா கேஷ்ன்னு மீன் பண்ணிக்கோ. அப்போ இந்த கேஷ் நம்ம யாருக்கு போய் கொடுக்குறோம்? ஹேமா தான் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர் இல்லையா? ஹேமா இஸ் த ரிசீவர். ஓகே, ஹேமா அக்கௌண்ட் டெட்டார் டு என்ன ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? கேஷ் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. டு கேஷ் அக்கௌண்ட் பெய்ட் டு ஹேமா ₹10,000 டெபிட் காலத்துலேயும் அதே சேம் அமௌண்ட்டை கிரெடிட் காலத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம்? என்டர் பண்ணுறோம். ஓகே, தென் செகண்ட் ஸ்டெப் ப்ரிப்பேர் த லெட்ஜர் அக்கௌண்ட். இந்த லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் எப்படி மேக் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு 2 அக்கௌண்ட்டும் எடுத்துக்கிறீங்க. கேஷ் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட்டு எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கலாமா? திருப்பி கேஷ் வருதுனால அதை விட்டுடலாம். ஸோ தேர்டு நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க லெட்ஜரு. அகைன் பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹேமா அக்கௌண்ட். பர்ச்சேஸ் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு, அப்போ ஹேமா அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. இதில் அடுத்தது ஹேமா அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் பண்ணோம். ஹேமா அக்கௌண்ட் ஆல்ரெடி நம்ம நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் லிஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்து என்ன வரணும்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அகைன் ஹேமா அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு லெட்ஜர் நம்ம தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஹேமாவும் நம்ம எடுத்தாச்சு, அதனால் இந்த லாஸ்ட்டு 2 என்ட்ரி நம்ம விட்டுடணும். அப்போ எதெல்லாம் எடுத்துக்கணும்? ஃபஸ்ட்டு 2 என்ட்ரியே எடுத்துக்கோங்க. தென் தேர்டில் வந்து செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். இதில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும், ஏன்னா கேஷ் ரிப்பிட்டேஷனாக வருது. தேர்டில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அகைன் ரிப்பீட்டாக வருது, அதனால் ஹேமா அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை 22ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமா ரிப்பீட்டடாக வருது, அதனால் அதை லெஃப்ட் அவுட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. 23ல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே நம்ம லெஃப்ட் அவுட் பண்ணோம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹேமா அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு, கேஷ் அக்கௌண்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கோ டு ப்ரிப்பேர் த லெட்ஜர் அக்கௌண்ட். நவ் we can see the first account, கேஷ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த லெட்ஜர் வந்து ஷுட் பி பேஸ்ட் ஆன் போத் சைட். ஜேர்னல் சிங்கிள் சைடில் போடணும், லெட்ஜர் 2 பக்கமும் பேஸ் பண்ணி போடணும். ஓகேங்களா? அதனால தான் நான் டபுள் ஷீட்டு பேஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறது. இப்போ நம்ம டெபிட் காலத்தில் டெபிட் சைடில் 4 காலம் டிவைட் பண்ணியிருக்கோம், அதே சேம் 4 காலத்தையும் கிரெடிட் சைடில் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஜேர்னல் என்ன இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கேஷ் எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுது நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட் என்ட்ரி என்னது? 2016 செப்டம்பர் 1 கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம என்ன லெட்ஜர் ஓப்பன் பண்ண போகிறோம்? கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை மைண்டில் வச்சுனா ரிமைனிங் என்ட்ரி என்ன இருக்குது? ஸோ கையை வச்சு கூட நீங்கள் மறைச்சிக்கோங்க. கேஷ் அக்கௌண்ட்டை மறைச்சிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ 2 கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த ஜேர்னல் என்ட்ரியில் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்டில் வருது, அப்போ லெட்ஜர் போடும்போது டெபிட் ஆஸ்பெக்டில் எடுத்து எழுதணும். டெபிட்டில் எழுதல, ஸ்டார்டிங் 2ன்னு ஆரம்பிக்கிறோம், அப்போ 2 கேபிட்டல் அக்கௌண்ட் 80,000. நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கெல்லாம் கேஷ் வருதோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். செகண்ட் செப்டம்பர் 7 கேஷ் இன்வால்வ் ஆகுதா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் இருக்குங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட் மைண்டில் வச்சிங்கன்னா என்ன வருது? ரிமைனிங் அங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்கா? லெட்ஜரில் வரும்போது கிரெடிட் ஆஸ்பெக்டில் எழுதுகிறோம், கிரெடிட்டில் ஸ்டார்ட் பண்ணும் பை இன், அப்போ பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 10,000. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஹேமா அக்கௌண்ட். இதில் கேஷ் வரல, அதனால் நம்ம என்னது கேஷ் இன்வால்வ் ஆகாத இந்த 10th செப்டம்பர் 10 லெஃப்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 22 பாருங்கள், ஹேமா அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். இதுலேயும் நமக்கு கேஷ்ன்ற வார்த்தையே வரல, ஆனால் இந்த டேட்டையும் நம்ம லெஃப்ட் அவுட் பண்ணுறோம். இந்த லாஸ்ட் 23rd பாருங்கள், ஹேமா அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது இல்லையா? கேஷில் இன்வால்வ் ஆகுதா? ஓகே, கேஷ் அக்கௌண்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் என்னவா இருக்குது? ஹேமா அக்கௌண்ட் இருக்குது. ஹேமா அக்கௌண்ட் இதில் ஜேர்னலில் டெபிட்டில் இருக்குது. நம்ம லெட்ஜர் போடும்போது எங்கே எழுதணும்? அதை கிரெடிட் ஆஸ்பெக்டில் எழுதணும். கிரெடிட்டில் எழுதும்போது பைன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம், பை ஹேமா அக்கௌண்ட் 10,000. ஓகேவா? ஸோ டெபிட் சைடில் 80,000 இருக்குது, கிரெடிட் சைடில் 10 + 10 20 தான் இருக்குது. அப்போ நம்ம ஹையஸ்ட் வேல்யூ டெபிட் சைடில் எவ்வளோ இருக்குது? 80,000. ஹையஸ்ட் வேல்யூ ரெப்ரசன்ட் ஃபார் போத் சைட், டெபிட் அண்டு கிரெடிட் சைட். 80,000. ஸோ லோயஸ்ட் வேல்யூ 20,000 இருக்குது. 80,000லேருந்து 20,000 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா வி கெட் 60,000. அப்போ இந்த 60,000 என்னவா நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க? கிரெடிட் சைடில் பாருங்கள் 60,000 இருக்கா? இதுதான் க்ளோசிங் பேலன்ஸு, அந்த மந்தோட
கடைசி டேட் என்ன வரணும், செப்டம்பர் 30 30யோ 31ஸ்ட்டோ தெரியல அப்படின்னா உடனே என்ன பண்ணணும், கையில் இந்த முட்டையை வச்சு கவுண்ட் பண்ணிக்கோங்க. மேடாக இருக்கிறதெல்லாம் 31, உள்ள பழம் அதாவது கொஞ்சம் உள்ள டவுனாக இருக்கிறதெல்லாம் 30 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோ. சரிங்களா? செப்டம்பர் 30 பை பேலன்ஸ் கேரி டவுன் 60,000. திஸ் இஸ் ஏ க்ளோசிங் பேலன்ஸ் வேல்யூ வித்தின் ஏ ப்ராக்கெட்டில் B.F. B.F மீன்ஸ் பேலன்சிங் ஃபிகர். ஓகே, இந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸு இமீடியட்டாக ஆப்போசிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ அக்டோபர், செப்டம்பர் ஆஃப்டர் என்னது அக்டோபர் 1st டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 60,000. தென் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பர்ச்சேஸ் வருது பாருங்கள். ஃபஸ்ட் என்ட்ரி செப்டம்பர் 1st கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் இது, ஆனால் நம்ம இதில் எழுதக்கூடாது. அடுத்து பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் ஃப்ரம் ரூபன். இப்போ பாட்னா என்ன அர்த்தம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் வருது இல்லையா. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை மைண்டில் வச்சிங்கன்னா டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது, 10,000. அடுத்து 10th செப்டம்பர் 10 பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ஹேமா ஆன் credit. So purchase account data to Hema account. So purchase account is kept in your mind to Hema account 42,000. Next goods return. அப்போ Hema account data to purchase return தான் வருது, ஆனால் பர்ச்சேஸ்னு வரல, அதனால் இதையும் நெட்வெட் பண்ணிவிடுங்க. கேஷ் பெய்ட் டு Hema account data to cash account journal. அப்போ இதுலேயும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு நமக்கு வரல. அப்போ எந்தெந்த டேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், செப்டம்பர் 7லேயும் 10லேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது டெபிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 10 + 42,000 டோட்டலி 52,000 இருக்குது. க்ரெடிட் சைடில் ஒரு வேல்யூமே இல்லை, நில் பேலன்ஸாக நமக்கு காமிக்குது, நோ வேல்யூ இந்த க்ரெடிட் சைட். ஓகேங்களா? இந்த டெபிட் சைட் ஹையஸ்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 52,000. த சேம் வேல்யூ ரெப்ரசன்ட் ஃபார் போத் சைட். 52,000 டெபிட் சைட் அண்ட் தென் சேம் அமௌண்ட் ரெப்ரசன்ட் ஃபார் க்ரெடிட் சைட். ஸோ 52,000 வந்து நமக்கு எதுவுமே நம்ம சப்ராக்ட் பண்ணுறதில்ல. இந்த பிளாங்காக தான் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறோம், எடுத்து ஈக்குவல் பண்ண அமௌண்ட்டை மேலே கொண்டு போங்க. அப்போ அந்த மந்தோட கடைசி டேட்டில் க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம இதை நேம் கொடுக்குறோம். செப்டம்பர் 30 2016 பை பேலன்ஸ் கேரி டவுன். திஸ் இஸ் ஏ க்ளோசிங் பேலன்ஸ் 52,000 வித்தின் ஏ ப்ராக்கெட்டில் B.F. இந்த க்ளோசிங் பேலன்ஸை நெக்ஸ்ட் மந்தோட பிகினிங் வேல்யூவை நம்ம இங்கே ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறோம். செப்டம்பர் ஆஃப்டர் அக்டோபர் 1st டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ். இது இங்கே எவ்வளோ இருக்குது நம்ம பேலன்ஸ் ஃபிகர் வேல்யூ கேரி டவுன் வேல்யூ 52,000. அதே வேல்யூ இந்த ஓப்பனிங் பேலன்ஸாக நம்ம காமிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ஹேமா அக்கௌண்ட்டும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன வரணும் இங்கே பாருங்கள், யூ கேன் டூ இட். ஓகே, ஐ வில் டெல் தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் வந்து நமக்கு வந்து என்ன வரலைங்க, ஹேமான்ற நேம் நமக்கு இங்கே வரல இல்லையா. செகண்ட்லேயும் நமக்கு வரல. தேர்டில் பாருங்களேன், பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ஹேமா ஆன் க்ரெடிட்டு. அப்போ ஹேமாக்கிறது நம்ம வாங்கியிருக்கோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஹேமா அக்கௌண்ட் வரும். ஹேமா அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. ஹேமா அக்கௌண்ட்டு எங்கே வரணும், பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வரும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஹேமா அக்கௌண்ட். ஸோ ஹேமா அக்கௌண்ட் இஸ் கெப்ட் இன் எ மைண்ட் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எங்கே வரணும், கிரெடிட் காலத்தில் வரணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குட்ஸ் ரிட்டர்ன் டு ஹேமா. ஸோ ஹேமா அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். அப்போது ஹேமா அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்னா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வரணும். அடுத்து கேஷ் பெய் டு ஹேமா அக்கௌண்ட். ஸோ ஹேமா அக்கௌண்ட் எங்கே வருது, ஹேமா அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஹேமா அக்கௌண்ட் இஸ் கெப்ட் இன் எ மைண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ யூ கேன் ட்ரை அண்ட் do the remaining 2 ledger. ஓகே, ஸோ இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகலாமா, this is not over the chapter. So next class I will continue. So students, today afternoon session we will discuss about exercise number 1, 2. நீ என்ன ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்க மிஸ் உங்களுக்கு 3, 4 and 8 sum. ஓகே, அந்த லாஸ்ட் 10th சம்மில் ஹேமா அக்கௌண்ட்டையும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் லெட்ஜர் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், see the topic and understand the concept. I will give some assignment regarding this chapter. Note the sum, problem number 3, 8 and then 10th one. Last 2 ledger have to prepare it. So chapter is not completed. So regarding this chapter, complete it and send to me. Thank you.